சரி. நான் மட்டும் தெரிய மாட்டேனுமா? தனியா வரணும். உங்களை எல்லாரும் சேர்த்தானே தெரியுறேன். சரி. ஏமா முல்லை நாச்சியார், சொல்லுங்க ஐயா. என்னுடைய படம் மட்டும் தெரியல. நீங்க எல்லா படமும் ஒரு தனிப்பட்ட முறையில் என் படம் தெரியலையே, அது எப்படி வர வைப்பது? ஒரு நிமிஷம் ஐயா. நீங்க மொத்தமா கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்குது உங்களை எல்லாரையும் பார்ப்பது. ஒரு 5 இப்ப தெரியுறோம்மா. சரி, நல்லது, மகிழ்ச்சி. சரி, எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்பத் தமிழே இயக்கும் இறையே இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதே துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள்வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா, குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, தொடுக்க தொடுக்க மனதி மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழில்தமிழ் வாழியவே. பேரன்புடைய பெரியோர்களே, பெருமை நிறைந்த பெண்டீர்களே, பாரன்புடைய பாவலர்கள், பசுமை தமிழின் நாவலர்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ் மொழியின் யாப்பிலக்கணத்தை கேட்பதற்காக விருப்பம் கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இங்கு வந்து பாடம் கேட்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் மொழி பாடத்தை நாம் விருப்பத்தோடு நடத்தினாலும், ஆனால் என்னுடைய ஊடகம் அப்பப்போது தடை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களை எல்லாம் பாடம் எங்கே நடத்தாமல் போய்விடும். ஏன்னா அது உள்ளே இருக்கின்ற அந்த ஊடகத்தினுடைய பல செய்திகள் எனக்கு தெரியவில்லை, இயக்குவது எப்படி என்று தெரியவில்லை. எவ்வளவோ நான் அதை நோண்டி புளி கரைப்பார்கள் சொல்வார்கள் அல்லவா, அப்படியெல்லாம் கரைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையாக எனக்கு செயல்பாட்டு இருக்கிறது. இன்றைய பாடம் நான் தொடைகள் என்று போட்டிருந்தேன். அடியை தொடர்ந்து சென்ற வாரம் நாம் பாடம் அடி இந்த பாடம் பார்த்தோம். அடிகளை குறித்தான பாட்டுடைய அடிகள் எப்படி வரும், இரு சீர்ல வருவது குரலடி என்றும், முச்சீரில் வருவது சிந்தடி என்றும், 4 சீர்களில் வருவது அளவடி என்றும், அதற்கு அளவடிக்கு மற்றொரு பெயர் நேரடி என்ற மற்றொரு பெயரும், 4 சீர்களுக்கு மேல் ஒரு அடியில் 5 சீர்கள் வந்தால் அது நெடிலடி என்றும், நெடிலடிக்கு மேலே எத்தனை சீர்கள் வந்தால் 5 சீர்களுக்கு மேல் வந்தால் 6, 7, 8, 9 எவ்வளவு சீர்கள் ஒரு அடியில் வந்தாலும் அவையெல்லாம் கழி நெடிலடி என வழங்கப்படும் என்பதை சென்ற முறை நாம் பாடமாக பார்த்தோம். அந்த பாடத்துடைய தொடர்ச்சியாக சில செய்திகள் யாப்பெருங்களத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை கவனிக்கவில்லை, அதை பிறகு கூட சொல்லலாம். சரி, நாம் அதை இப்போதே சொல்லிவிடுவோம் என்பதால இன்றைக்கு அடியினுடைய தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த பாடலில் எந்தெந்த அடிகள் உள்ளே மயங்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வெண்பாவுடைய பாட்டுக்குள்ள மற்ற பாட்டினுடைய அடிகள், வஞ்சித்தலை பயின்று வருகின்ற அடிகள் வருமா வராதா, ஆசிரியர் பாட்டுக்குள்ளே எந்தெந்த அடிகள் மயங்கும், எந்தெந்த அடிகள் வராது, எந்தெந்த சீர்கள் எந்தெந்த பாட்டுக்குள் வரும், எந்தெந்த பாட்டுக்குள் வராது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்ல. பாட்டு நாம் கற்கின்ற போது அந்தந்த பாட்டிற்கு 3 செய்திகளை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். ஆசிரியர் பாட்டு கற்க வருகின்ற போது ஆசிரியர் பாக்களில் எத்தனை வகை இருக்கிறது என்பதையும், ஒவ்வொரு பாட்டை எழுதுகின்ற பொழுதும் அந்த பாட்டின் சிற்றெல்லை என்ன என்பதையும், பேர் எல்லை என்ன என்பதையும், அந்த பாட்டின் தொடக்கமும் முடிவும் எப்படி வர வேண்டும் என்பதை குறித்தும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வகை இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தை அந்தந்த பாடல்கள் கற்கின்ற போது அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக ஒரு வரைபடமாக யாப்பு இலக்கணத்துக்கு பொதுவாக ஒரு
அடிவரையறை என்ற ஒரு 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 எல்லை உண்டு. அதை குறித்தான செய்திகள் அடியை தொடர்ந்து ஒரு 3-4 நூற்பாக்களில் யாப்பெருங்கல விருத்தி நமக்கு விளக்குகிறது. அதை சொல்லாமல் நேராக தொடைக்கு போய்விடலாம் என்று கூட நான் எண்ணினேன். ஏன்னா தேவையான உறுப்புகளுக்கு தேவையானது அடியை தொடர்ந்து அடிகளுடைய ஓரடியையும் இன்னொரு அடியையும் இணைப்பது தொடை. அந்த தொடை உங்களுக்கு எதுகை மோனை தொடை, எதுகை தொடை, அந்தாதி தொடை, இயபு தொடை, செந்தொடை என 5 தொடைகளை யாப்பெரும் கள விருத்தி பேசும். அதை குறித்துத்தான் இன்றைய பாடம் நடத்துவதாக இருந்தேன். ஆனால் அதை விட முக்கிய இந்த யாப்பு அடிகளை தொடர்ந்து சில செய்திகள் இருக்கின்றன என்பதால அதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்த வாரம் தொடைகளை குறித்து நாம் பார்ப்போம். இப்பொழுது முல்லை நாச்சியார் அவர்கள் அந்த பாடத்தை நில்லுமா, நானே கூட பாடத்தை எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு வந்தா எனக்கு அது வருதான்னு பார்ப்போம். இன்னும் திறக்காத காரணத்தால இது வரல. இந்த வர இதுல பாடம் உங்களுக்கு தெரியுதாமா? பாடம் தெரியுது தெரியுதா? ஐயா. தெரியுது தெரியுது. அப்ப நான் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தானம்மா. சரி, யாப்பிலக்கணம் பாடம் 27. வஞ்சிப்பாவிற்குரிய அடிகள். ஒரு வஞ்சிப்பா வஞ்சிப்பா என்பது 4 வகை பாக்களில் ஒரு வகை. வஞ்சிப்பாவ அந்த பாட்டுக்குள் எந்த அடி எப்படி வரும், எந்தெந்த அடிகள் என்பதை குறித்து இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. யாப்பெருங்கல விருத்தி 26ஆம் பாடல். சிந்தடி குரலடி என்றிரண்டு அடியால் வஞ்சி நடக்கும் என்பனார் புலவர். இது வஞ்சிப்பாட்டு என்பது சிந்தடி என்றால் 3 சீர்களை உடைய அடிகளையும், குரலடி என்றால் 2 சீர்களை கொண்ட அடிகளையும் கொண்டு வஞ்சிப்பாட்டு நடக்கும். இப்போ இதுல புரியுது. வஞ்சிப்பாட்டு என்பது 4 சீர்களை பெற்றோ 5 சீர்களை பெற்றோ அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்றோ வஞ்சிப்பாட்டு வராது. முச்சீர் கொண்ட சிந்தடியாலும் இருசீர் கொண்ட குரலடியாலும் வஞ்சிப்பா வரும். குரலடி சிந்தடி எண்ணாது. அதாவது இந்த பாட்டு அவர் செய்கின்ற பொழுது முதலில் சிறியதை சொல்லி அடுத்தது அவர் பெரியதை சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இவர் அப்படி சொல்லாமல் சிந்தடியை சொல்லி குரலடியை சொல்லி இருக்கிறார். என்றிரண்டுன்னு சொன்ன காரணத்தால குரலடி சிந்தடி எண்ணாது சிந்தடி குரலடி என்று முறை பிழற சொன்னமையார். இப்படி அவர் மாற்றி சொன்ன காரணத்தால் குரலடி வஞ்சிப்பாவே சிறப்புடையது, குரலடி வஞ்சிப்பாவை சிறப்புடைத்து என கொள்க. ஆக வஞ்சிப்பா 2 வகையாக எழுதப்படும் என்றாலும் நம்ம ஒரு வஞ்சிப்பா எழுத போகிறோம்னா சிறப்புடையது குரலடியால் வருகின்ற வஞ்சிப்பா சிறப்புடையது என்பது உரையாசிரியருடைய கருத்து. சரி, ஒரு பாட்டு இப்ப வஞ்சிப்பா 2 அடியில் சென்ற முறையே நான் இதை குறிச்செல்லாம் உங்களுக்கு அடிகளை குறித்து தான் சொன்னேன். ஒரு அடி சிந்தடிக்கான பாட்டை எடுத்து காட்டினேன், குரலடிக்கான பாட்டை எடுத்துக்காட்டின. இங்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற பாட்டு வஞ்சிப்பா என்பது இப்படித்தான் வரும். 4 சீர்களை பெற்றோ 5 சீர்களை பெற்றோ வஞ்சிப்பா வராது. இப்ப இந்த பாட்டை பாருங்க. குரலடி வஞ்சிப்பாவுக்கு ஒரு பாட்டு. இது வஞ்சிப்பா எப்படின்னா இப்படிதான் வரும். இந்த அடிப்படையில் தான் வரும். அதாவது முதல்ல பல அடிகள். இது பேரு வஞ்சிப்பா. இது முழுமையாக வஞ்சிப்பா தான். இது வஞ்சி அடிகளால் வந்த முதல் நிலை. இது முதல் தொடக்கம். இந்த அடி உங்களுக்கு வஞ்சிப்பாட்டுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட வஞ்சிப்பாட்டுக்குரிய கணிச்சீர்களை பெற்று ஒன்றிய வஞ்சித்தலையிலும் ஒன்றாத வஞ்சித்தலையிலும் இதுல இருந்து இதுவரைக்கும், அதாவது கண்ணன் என்று தொடங்கி அவன் என்று வருகின்ற இதுவரை ஒவ்வொரு அடியிலும் 2 சீர்கள் இருக்கின்றன. இதுவரை அந்த வஞ்சிப்பாட்டுக்குள்ள வஞ்சி அடிகள்.
வஞ்சி அடிகள்ல வரும். இது தலை வந்து உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது, இப்ப உங்களுக்கு நான் தலை குறித்தெல்லாம் இங்க பேசவில்லை. அது ஏற்கனவே நடத்தப்பட்டது. குறளடி வஞ்சிப்பா என்பது வஞ்சிப்பா என்பது 2 வகையா வரும். ஒன்று குறளடியிலே வரும், சிந்தடியிலே வரும். இவ்வளவுதான் இதுக்கான செய்தி. வஞ்சிப்பாட்டு எழுதப்படுவது குறித்தான விரிவான விளக்கங்கள் வஞ்சிப்பாட்டு வருகின்ற போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இது இப்படி வரும். இதைத் தொடர்ந்து ஒரு தனிச்சொல். இந்த தனிச்சொல் என்பது இங்கு எழுதக்கூடாது. என்று என்பது தனிச்சொல் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கு தனிச்சொல் என்று எழுதியிருக்கிறேன். இந்த தனிச்சொல் எழுதக்கூடாது. இது சும்மா உங்க தெரியாது. அடுத்து இங்கிருந்து நெஞ்சம் வரை பேரே என்பது வரைக்கும் இதுவரை வந்து ஆசிரியர் அடிகளை பெற்று ஒரு ஆசிரியர் பா பெற்று வரும். ஆசிரியர் பா மாதிரி ஆசிரியர் பா தான் வரும். இது நெஞ்சம் பாடும் கொஞ்சி ஆடும் என்பதெல்லாம் ஆசிரியர் பா. இதுல இருந்து நெஞ்சம் வரை பேரே வரை ஆசிரியர் பா. இது வந்து இந்த சுரிதம் வந்து பெரும்பாலும் என்ன வரும்னா ஆசிரியர் பாட்டுல வரும். இல்லாட்டினா உங்களுக்கு வெண்பா சுரிதகம் வரும். ஆசிரியர் சுரிதகம் வரலாம் அல்லது வெண்பாவளியில் இந்த சுரிதகமாக முடிப்பு வந்து அமையும். மேலே இருக்கின்ற அந்த அந்த அடிகள் உங்களுக்கு வஞ்சி அடிகளாக வஞ்சிப்பாட்டுக்குரிய அந்த குரலடியாக வந்து வஞ்சி தலை பெற்று மேலுள்ள எத்தனை அடி வேணும்னாலும் இது வரலாம். இப்ப நான் வந்து 1, 2, 3, 8 அடிகள் வந்திருக்கிறது. 2 அடிகளுக்கு உங்களுக்கு வந்து மோனை பெற்று வரும். நான் கிட்டத்தட்ட மேல இருந்து உண்ணு வரைக்கும் ஒரே மோனை எதுக்கு வச்சிருக்கிறேன். அது வைக்க கூடாது. 2 அடிகளுக்கு வந்தாலே போதும். கண்ணன் தரும் கவிதை பொழில் என்னந்தனில் இடுமே நலம் கண்ணில் தினம் கனவே வரும் மண்ணின் மனம் வளமே தரும் அண்ணல் மொழி அருளின் மழை உண்ணும் சுவை உறையும் நடை தமிழே அவன் தவமே அவன் அமுதே அவன் அணியே அவன் என்று இதான் தனிச்சொல். அணியே அவன் என்று நெஞ்சம் பாடும் கொஞ்சியாடும் வஞ்சி பாட்டின் வாசம் வீசூடும் மன்னன் தோளை மங்கை பின்னும் நாளே பிறப்பின் பேரே மன்னன் தோளை மங்கையான் பின்னும் நாளே பிறப்பின் பேரே பிறப்பின் பேரே. இது உங்களுக்கு வஞ்சிப்பாட்டுன்னு இரு சீர் அடிகளில் குரல் அடியாக வந்த வஞ்சிப்பா. இப்ப சிந்தடியாக வஞ்சிப்பா நடக்கும் என்பதற்கு இது இந்த அடுத்த பாட்டு 3 சீர்களை வண்ணத்திலே தொடங்கி பதமே பல வரைக்கும் வஞ்சி அடிகள் 3 சீர்களை பெற்று வந்த காரணத்தால் இது சிந்தடி வஞ்சிப்பா என வழங்கப்படும். வண்ணம் தரும் விழிகள் தினம் மதுவே தரும் எண்ணம் தரும் மொழிகள் தினம் எழிலே தரும் வானின் மழை தருமே வளம் வருமே நலம் தேனின் மழை தருவாளவள் திளைத்தே மனம் ஆடும் புது நடனம் பல அமுதே என பாடும் புது கவிகள் பல பதமே பல கண்டு இதையெல்லாம் கண்டு நெஞ்சம் தன்னில் நினைவு படர்ந்து மஞ்சமளந்து தஞ்சமடைந்து ஏங்கி கிடக்கும் இதயம் ஓங்கி களிக்க ஒரு நாள் வருமோ. ஒரு நாள் வருமே இல்ல வருமோ வருமோன்னு வரணும். அத கால் போட்டுங்க பக்கத்துல. ஓங்கி களிக்க ஒரு நாள் வருமோ. ஒரு பெண்ணை நினைத்து ஒரு ஆண்மகன் பாடுகின்ற ஒரு காதல் ஏக்கத்துக்குரிய கருத்திலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்றுதான் காலையில் எழுதினேன். சரி, இப்ப வஞ்சிப்பாட்டு என்பது இருசீர் அடிகளையும் முச்சீர் அடிகளையும் பெற்று வரும். அடுத்து வெண்பாவும் ஆசிரியர்பாவும் கலிப்பாவுக்குரிய அடிகள் என்ன? கலியோடு வெண்பா அகவல் கூறிய அளவடி தன்னார் நடக்கு மன்னவையே
யாப்பருங்கல விருத்தி 27வது நுட்பா. களிப்பாட்டும் வெண்பாவும் ஆசிரியப்பாவும் 4 சீர்களுடைய அளவடியால் வரும். இப்ப இது ஒரு செய்தி உங்களுக்கு. இந்த பாட்டெல்லாம் 4 சீர்களை பெற்று வரும் என்று சொன்னாலும் இவர் இதை சொல்ல வேண்டிய இந்த முறையை அவர் மாற்றி சொல்லி இருக்கிறார். களி வெண்பா அகவல் சொல்லி இருக்கிறார். நாமளே இதை சொல்லணும்னா வெண்பா அகவல் களின்னு சொல்லி இருக்கணும். இது அதுதான் முறை. அது வெண்பா அகவல் களின்னு சொல்லணும் முறை. அதை மாத்தி களியோடு வெண்பா அகவல் கூறிய காரணம் வேற ஒரு சில செய்திகள் இதுல இருக்கிறது என்பதை நமது உரை ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார்கள். வெண்பா அகவல் களி என்னாது களியோடு வெண்பா அகவல் என தலை தடுமாற்றம் கொண்டு உரைத்ததனால் களியுள் அம்போதரங்க உறுப்பு சில இருசீரடியாலும் முச்சீரடியாலும் வரும். இது மாற்றி சொன்னதை வச்சு உரையாசிரியர் என்ன சொல்றாங்க, களிப்பாட்டினுடைய தரவு என்பது 4 சீர்கள்ல தான் வரும். ஒரு அடியில தரவு 5 சீரை பெற்று 6 சீரை பெற்றுலாம் வராது. தரவு உங்களுக்கு 4 சீரை பெற்று வரும். ஆனால் அதிலே அந்த தரவுக்கு உள்ளே வருகின்ற அம்போதரங்க உறுப்பு சில இருசீரடியாலும் முச்சீரடியாலும் வரும். அராக உறுப்பு நாச்சீரடியின் மிக்கு வரும். ஆக களிப்பா 4 சீரும் நடக்கும்னு சொல்லிட்டார, தரவு தான் நடக்கும். தரவை தொடர்ந்து தாழிசை கூட உங்களுக்கு 4 சீர்களை பெற்று வரும். அது 2வது செய்தி. ஆனால் அராகம் என்று சொல்லப்படுகின்ற அதுவும் பேரின் என்று சொல்லப்படுகின்ற பேரின் சிற்றென்று சொல்லப்படுகின்ற உறுப்பும் இவையெல்லாம் சீர்களிலே மாற்றி வரும். அராக உறுப்பு இரு சீரில் வரும், முச்சீரிலே வரும். அராக உறுப்பு அம்போதரங்க உறுப்பு பேரன் அம்போதரங்கம் பேரன் சிற்றன் 2 வகையா வரும். அம்போதரங்க உறுப்பு இரு சீரில் வரும், முச்சீரில் வரும். ஆனா அராக உறுப்பு அது குறைந்ததே 7 சீர்ல தான் தொடங்கும். அராக உறுப்பு பாட்டுல எல்லாம் பார்த்தா அராக உறுப்பு உங்கள் அராகம் இந்த களிப்பாட்டு உறுப்பு 7 சீர்ல பெரும்பாலும் வரும். இசைப்பாட்டாக இருப்பதால 7க்கு மேல் மிக்கு வரும். சரி, ஆக மிக்கு வரும் என கொள்க. அடுத்து வெண்பாவின் ஈற்றடியும் நேரிசை ஆசிரிப்பான் ஈற்றயலடியும். இப்ப வெண்பாவின் ஈற்றடினா உங்களுக்கு தெரியும், இறுதி அடி கடைசியாக உள்ள அடி. குரல் வெண்பாவுன்னா 2வது அடி, சிந்தியல் வெண்பான்னா 3வது அடி, அளவியல் வெண்பா என்றால் 4வது அடி, பகரடை வெண்பா என்றால் அதனுடைய கடைசி அடி. ஈற்றடி என்றால் கடைசி அடி. மற்றொரு சொல்லு இருக்குது பாருங்க, நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயல் அடியும். ஈற்று அயல் அடி என்றால் கடைசி அடிக்கு முதல் அடி. ஈற்றயல் அடி என்ற பொருள். ஈற்றயல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, ஈற்றயல் என்றால் கடைசி அடிக்கு முதல் அடியாக உள்ள அடியும் களிவெண்பாவின் ஈற்றடியும் முச்சீரால் வரும். மற்றதெல்லாம் அந்த பாட்டுல 4 சீரால் வரும். அது வெண்பாவில ஈற்றயலடி மட்டும் முச்சீரா வரும், மற்றதெல்லாம் 4 சீர்ல வரும். நேரிசை ஆசிரியர் பாவுல உங்களுக்கு ஈற்றுக்கு அயலடி முச்சீரால் வரும், மற்ற அடியெல்லாம் 4 சீரால் வரும். களிவெண்பாவுல ஈற்று அயலடி முச்சீரால் வரும். களிவெண்பா உங்களுக்கு வெண்பா மாதிரியே வரும். பல பேருக்கு அதை ஏன் வெண்பா கூட வச்சிருக்கலாம் என்ற மாதிரிலாம் பல பேர் நினைப்பாங்க. அதுமாதிரி சொல்லக்கூடாது. வெண்பா 4 தான். களிவெண்பா அது களிவெண்பாவுக்குரியது. அதை கொண்டு வெண்பாவை கூட இலக்கணம் சொல்லவும் கூடாது, அது கூட எழுதவும் கூடாது. முன்னோர்களுக்கு தெரியாதா, தொல்காப்பியருக்கு தெரிஞ்சிருக்காதா இதை இது கூட வச்சிருக்கணும்னு? அப்ப ஏதோ ஒரு மாறுபாடு வெண்பாவிற்கும் களிவெண்பாவிற்கும் ஒரே மாதிரி இலக்கணத்தை பெற்று வெண்பா ஒரு எல்லையோடு நிற்கும், களிவெண்பா எல்லை மீறி தொடர்ந்து போகும். இதுதான் இது 2க்கும் வேறுபாடு என்று சொல்லி இதை கொண்டு வெண்பாவோடு வைப்பார்கள். ஆனா வைக்கக்கூடாது. அது தனி, இது தனி. இதனுடைய இலக்கணமும் அதனுடைய பொது இலக்கணம் 2த்துக்கும் பொருந்தாது. வெண்பாவின் பொது இலக்கணமும் களிவெண்பாவின் பொது இலக்கணம் பொருந்தாது. அதனாலதான் அது களிவெண்பாவுடைய இலக்கணம் பொது இலக்கணத்துக்கு பொருந்தி வருவதால் தான் அது களிவெண்பா அங்க வச்சிருக்கிறோம். ஆனா களிவெண்பாவுடைய ஈற்றடி வெண்பா மாதிரியே வெண்பாவில் தானே வருது. ஆனா அதுவும் முச்சீரால் வரும். இது 2 முச்சீரால் வரும். மற்றதெல்லாம் வெண்பா ஆசிரியப்பா களிவெண்பா இதை சொல்ற இடம் தவிர மீதி அடிகள் எல்லாம் 4 சீரால் வரும். இணைகுரல் ஆசிரியப்பான்னு ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பயிலரங்கத்தில் நீங்க எழுதியிருப்பீங்க. அந்த இணைகுரல் ஆசிரியப்பாவில இடையில் வருகின்ற அடிகள் இருசீரடியும் முச்சீரடிகளும் பெற்று வரும். மற்ற அடிகள்லாம் இணைகுரல் ஆசிரியப்பாவில் தொடக்கமும்
முடிவும் 4 சீரடிகளாக வந்து இடையிலே 4 அடி சீரும் ஈரடி சீரும் முச்சீரும் பெற்று வருவதை இணைகுரல் ஆசிரியர்ப்பா அடிகள் ஒரு ஆசிரியர் விருத்தமும் கலித்துறையும் ஒழித்து, ஆசிரியர் விருத்தம் என்று சொல்லப்படுகிற அரிசீர் விருத்தம் எழுசீர் விருத்தத்தை ஒழித்து, கலித்துறை என்று சொல்லப்படுகிற கட்டளை கலித்துறை களிமண்டலத்துறை என்று சொல்லப்படுகிற அந்த வகையை ஒழித்து ஒழித்து 3 பாவினமும், அத 3 பாவினம் என்பது என்ன என்றால் ஒவ்வொரு பாட்டுக்கும் பாவினம் என்று பேசப்படும். துறை, தாழிசை, விருத்தம் என்று 3 பேசப்படும். அந்த 3 பாவினத்திலும் இந்த ஆசிரியர் விருத்தம் கலித்துறை மீதி வருவதெல்லாம் 4 சீர்களை பெற்று வரும். அப்ப 4 சீர்களை எந்தெந்த பாடெல்லாம் பெற்று வரும் என்பதற்கான ஒரு 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 கருத்தை தான் மேலுள்ள நூற்பா உங்களுக்கு கலியோடு வெண்பா அகவல் கூறிய அளவடி தன்னால் நடக்குமன் அவையே. அப்ப இந்த பாட்டு வந்து உங்களுக்கு எப்படி இந்த கலிப்பாவிலும் வெண்பாவிலும் அகவலிலும் அளவடிகள் வந்து நடக்கும் என்பதை சொல்லப்படுகிறது. அளவடியால் நடக்கும் பாடலுக்கான உதாரணம் நேரிசை வெண்பா. வெண்பா அளவடியால் நடக்கும் சொன்ன பாருங்க. அத நேரிசை வெண்பா ஒவ்வொரு அடியிலும் 4 சீர்கள் இருக்கிறது. ஈற்றச்சீர் மட்டும் ஈட்டடி மட்டும் 3 சீர்ல இருக்குது, சிந்தடியால் இருக்குது. செல்லும் இடமெல்லாம் செந்தமிழை யான் பாடி வெல்லும் திறனை விளைத்தவளே சொல்லும் பொருளும் அளித்தவளே பூந்தமிழ்த்தாயே உருளும் எனை நீ உயர்த்து பூந்தமிழ்த்தாயே உருளும் எனை நீ உயர்த்து. இது வந்து நேரிசை ஆசிரியர், இது நேரிசை ஆசிரியர்ப்பா. நேரிசை ஆசிரியர்ப்பா இன்னிசை ஆசிரியர்ப்பா என்பதை குறித்தெல்லாம் ஆசிரியர்ப்பாவிலே நம் இது நேரிசை வெண்பா, நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா இதை குறித்தெல்லாம் நம்ம வெண்பா பாடம் வருகின்ற போது பார்க்கலாம். இந்த இடத்தில் நேரிசைக்கும் இன்னிசைக்கும் தொல்காப்பியர் காலத்திலே திருவள்ளுவர் காலத்திலே நேரிசை என்றெல்லாம் ஒன்று கிடையாது. திருக்குறளில் நேரிசை கிடையாது, தொல்காப்பியர் காலத்தில் நேரிசை கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் காலத்திலே உங்களுக்கு திருவள்ளுவர் காலத்தில் எதுகை மோனை என்கின்ற அடிப்படையான வரையறை கிடையாது. அவருடைய எதுகை மோனையுடைய ஆட்சி என்பது வேறு. அதாவது நேரிசை வெண்பாவிற்கான நேரிசை வெண்பா என்ன வேற ஒண்ணும் இல்லை. இந்த இரண்டாவது இது 2 செல் வெல் சொல், இந்த ஒரு சின்ன கோடு இருக்குது பாருங்க, தனிக்கோடுன்னு பேரு. தனிக்கோடு. இந்த சொல் என்பது வந்து தனிச்சொல்னு பேரு. இந்த இடத்தில் 1, 2, 3 இந்த 3 இடத்திலும் எதுகை செல்லும் வெல்லும் சொல்லும் என்ற இந்த 3 இடத்திலும் எதுகை பெற்று வருவதுதான் நேரிசை வெண்பா. இந்த எதுகை பெறாமல் இது வேற ஒரு சொல்லு வந்துதான் இன்னிசை வெண்பா. அதை குறித்து பிறகு நான் விரிவா பார்ப்போம். இந்த நேரிசை வெண்பா என்பது தொல்காப்பியர் காலத்துல இல்லாம அவர் வந்து தொல்காப்பியர் குரலடியால் வருகின்ற பாட்டையும் நெடும்பாட்டு குறும்பாட்டு என்று 2 பாட்டை காட்டுவார் தொல்காப்பியர். ஆனால் அதை தொடர்ந்து நமக்கு யாப்பெருங்கல ஆசிரியர் வந்து உங்களுக்கு இது குறித்த நேரிசை இன்னிசை எல்லாம் அவர் எடுத்துக்காட்டி அதற்குள்ள வளர்ந்தெடுத்து உங்களுக்கு பக்தி இலக்கியர் காலத்திலேயே உங்களுக்கு நீதி நெறி இலக்கியர் காலத்திலேயே உங்களுக்கு எதுகையினுடைய வளர்ச்சி, மோனையினுடைய வளர்ச்சி, பாடல்களிலே துறை விருத்தம் தாழிசை என்ற வகை வளர்ச்சி எல்லாம் இனம் எல்லாம் வளர்ந்தெடுத்து தொல்காப்பியர் காலத்துக்கு பின்பு. தொல்காப்பியர் காலத்திலே இனம் பேசப்படாது. துறையை குறித்தான பாடல்கான இலக்கணம் தொல்காப்பியத்திலே கிடையாது. தாழிசையும் அப்படித்தான், விருத்தம் அப்படித்தான். இதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துக்கு பிறகு இன்னும் கேட்டாலும் சிலப்பதிகார காலத்தில் இருந்துதான் விருத்தம் இவையெல்லாம் நமது தமிழ் உலகத்துக்கு புதியதாக வருகின்றன. இந்த நேரிசை வெண்பா என்பது உங்களுக்கு நீதி நெறி காலத்திலே நேரிசை வெண்பா நமக்கு மலர்ந்திருக்கின்றன. எதுகையினுடைய கட்டுப்பாட்டோடு மோனையினுடைய ஆளுமையோடு சிறந்த ஒரு வளர்ச்சி அந்த நீதி நெறி காலத்திலே நமக்கு யாப்பிலே நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, அதாவது நேரிசை வெண்பா என்று ஒன்று உருவாவதற்கு நமக்கு வழிகாட்டியதே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை தான்.
வள்ளுவ பெருந்தகையினுடைய ஒருவு எதுகையை பயன்படுத்தித்தான் நேரிசை வெண்பா என்று ஒன்று பிறந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆய்வினுடைய முடிவு. அது இருக்கட்டும் ஒரு பக்கத்திலே. அடுத்து நேரிசை ஆசிரியப்பா என்பது வெண்பா 4 அடியால் நடக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம். நேரிசை ஆசிரியப்பாவும் 4 அடியால் நடக்கும்னு மேலே அந்த நூற்பா நமக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு ஆசிரியப்பா ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆசிரியப்பா எல்லாம் நீங்க எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறீங்க. ஒரு பதிவாகத்தான் நான் உங்களுக்கு இந்த பாட்டை இங்கு பதிவு செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஆசிரியப்பா நிறைவாகவே எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. அன்பும் பண்பும் அமைந்த வாழ்வில் இன்பம் என்றும் இணைந்தே இருக்கும். பச்சை பசுமை படரும் வயல் போல் இச்சையாவும் எழிலே மேவும் உயிர்கள் யாவும் ஒன்றே என்ற உயர்நெறி நெஞ்சுள் ஓங்கி ஒளிரும் வடலூர் வள்ளல் வகுத்த படர்புகழ் பாதை பாரில் வளர்கவே. வடலூர் வள்ளல் வகுத்த படர்புகழ் பாதை பாரில் வளர்கவே. இந்த ஆசிரியப்பாவிலே எல்லா அடிகளுமே உங்களுக்கு 4 சீர்களை பெற்று வந்தாலும் ஈற்று அயலடி கடைசி அடிக்கு முன்னே இருக்கின்ற அதுதான் ஈற்று அயலடி. இந்த நேரிசை ஆசிரியப்பாவிலே ஈற்று அயலடி உங்களுக்கு முச்சீரை பெற்று வரும். இந்த இடத்துல முச்சீர் பெறாமல் இதுவும் 4 சீராக வருமானால் அது இன்னிசை ஆசிரியப்பா என்று வழங்கப்படும். இவ்வளவுதான் நேரிசை ஆசிரியப்பாவுக்கும் இன்னிசை ஆசிரியப்பாவுக்கும் வேறுபாடு இவ்வளவுதான். ஆக ஆசிரியப்பா யாவும் உங்களுக்கு 4 சீர்களை பெற்று அளவடியாக நடக்கும் என்பதைத்தான் இந்த பாட்டு நமக்கு சொல்கிறது. ஒரு பெரிய பாட்டு, சுவைக்காக யாப்பிலக்கணத்தினுடைய சுவைக்காக இந்த பாட்டை நீங்கள் இன்னிசை கலிவெண்பா. கலிவெண்பா அதாவது கலிப்பாவும் உங்களுக்கு 4 சீர்களை பெற்று வரும் என்பதற்கு கலிப்பாவில் நிறைய வகை இருக்குது. 10 வகையான கலிப்பா இருக்குது. அதையெல்லாம் கலிப்பா படிக்கின்ற போது நாம் ஒவ்வொரு வகை எப்படி எழுத வேண்டும் அதையெல்லாம் அங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு கலிப்பா ஒரு அன்னை முகங்கான ஆசை பெருகி வரும் தாயக பயணம். நான் தாயகத்துக்கு போகும்போது எப்பயோ ஒரு நாள் முகநூல் உலகத்தை தெரிவிச்சுட்டு போனேன். அப்போது எழுதினேன். இன்னைக்கு படிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு உதாரண பாட்டு சில நேரத்துல டக்குன்னு எழுத முடியும். சில நேரத்துல காலம் இல்லாத போது பழைய பாடலை கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வந்து போகிறது. அப்ப இன்னைக்கு நான் போய் இப்ப இந்த பாட்டை பார்த்துட்ட போது ஒன்றே ஒன்றா நினைச்சேன், இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமே இந்த பாட்டு, கொஞ்சமா நிறுத்திட்டோமே இந்த பாட்டுன்னு. இதே உங்களுக்கு பெரிய பாட்டா தெரியும். ஆனால் அந்த தாயகம் செல்கின்ற போது தாயகத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கற்பனையாக இந்த பாட்டிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சும்மா கற்பனைக்காக ஒரு சுவைக்காக படிப்போம். ஆக இதை எடுத்து காட்டிய நோக்கம் கலிப்பா 4 சீர்களை பெற்று வரும் என்பதற்கான கலிப்பாடல்கள் எல்லாம் 4 சீர்களை பெற்று வரும். தரவு 4 சீர்களை பெற்று வரும். கலிவெண்பா 4 சீர்களை பெற்று வரும். மற்றும் உள்ள அந்த இனங்கள்ல சில பாடல்கள்ல உங்களுக்கு கலி விருத்தம் உங்களுக்கு 4 சீர்களை பெற்று வரும். கலிப்பா 4 சீர்களை பெற்று வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். ஒரு சுவைக்காக பாட்டை நாம் படித்துக் கொண்டு போவோம். தாயக பயணம். அன்னை முகம் காண ஆசை பெருகி வரும் என்னை கவியாய் எழிலுறவே தந்திட்ட தந்தை முகம் காண தாகம் பெருகி வரும் சிந்தை செழிக்கின்ற சீரியாவும் பொங்கி வரும் மண்ணின் மனத்தை மகிழ்வுறவே நான் முகர கண்ணுள் கனவுகள் கட்டின்றி ஓடி வரும் ஆட்டம் பழகாட்டி. இன்னும் வீட்டுக்கு போகல, நானு வீட்டுக்கு விமானத்துல உட்கார்ந்து நிக்கிறேன். அந்த நேரத்துல நினைக்கிற மாதிரி இந்த நினைச்சீங்க. இன்னும் வீட்டுக்கு போகல. ஆட்டம் பழக்காட்டி ஆடிய வீடடைய ஊட்டமும் உயர்ந்து. என் வீட்டை பார்க்கணும் அல்லவா? நான் படித்த இடம், நான் தூங்கிய இடம்,
நான் திண்ணையிலே அமர்ந்து விளையாடிய இடம், நானும் என் தங்கைகளும் விளையாடிய இடம், நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிய இடம், நான் வளர்ந்த பிறகு கொள்கை பிடிப்போடு என் வீட்டிலே நான் மெத்தை மாடியிலே உட்கார்ந்து என் தோழர்களோடு நான் என் கொள்கைக்காக தமிழை காப்பதற்காக நான் பேசிய இடம், அதையெல்லாம் என் பசுமையான நினைவுகளே. அந்த அந்த நினைவுகள் அப்புறம் என் நண்பர்கள் எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் வழிவகுத்த கொள்கை பேசிய இடமெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிறது. ஆட்டம் பலகாட்டி ஆடிய வீடடைய ஊட்டம் உயர்ந்து வரும் உள்ளம் ஒளியேந்தும் தாய் மண்ணை தொட்டவுடன் சர் என்றே ஓருணர்வு காய் மண்ணை சேரும் கனமழை போல் வந்தேகும் தாய்மடியில் நான் இருந்து தாளாட்டு கேட்ட விசை ஓய்வின்றி வந்தொழிக்கும் உற்ற உறவுகளின் வண்ணமுகம் காண எண்ணம் பறந்தோடும் அண்ணா என வழைக்கும் அன்புடைய தங்கைக்கே எண்ணாமல் பல்பொருளை ஈந்து மனம் மகிழும். நான் போனவன்னு என்ன பண்ணுவேன், என் தங்கச்சிங்கெல்லாம் சுத்தி வந்து நிப்பாங்க. ஏன்னா அண்ணன் ஏதாவது வாங்கி வந்திருப்பேன் தானே, இப்ப ஃபாரிஸ்ல இருந்து அண்ணன் ஏதாவது வாங்கி வந்திருப்பேன், அதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும்னு ஒரு ஆசையில என் தங்கச்சி, அது பெரிய தங்கச்சி வந்து நின்றுடுவான். அதாவது காலதாமதம் போன எல்லாத்தையும் அண்ணன் வேற யாருக்குடா குத்துற போறாருன்னு முன்னாடியே முதல் நாளே வந்து வீட்டுல தங்கிடுவான். செத்தனாது இயற்கை தான், தங்கைகளுக்குள்ள இயற்கை. ஆனா நான் அதுக்கு மேல என்ன செய்வேன் தெரியுமா, என் நான்கு தங்கைகள் எனக்கு, அவர்களை கூட்டு நிக்க வச்சு என் மனைவி அவங்களுக்கு தேவையான தனியா எடுப்பாங்க இல்லையா, தனியா எடுத்து அவங்க யாருக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வைப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், என்னுடைய பெட்டியை அப்படியே திறந்து வைத்து தங்கைகள் நால்வரும் எடுத்துக்கொண்ட மீதியைத்தான் நண்பர்களுக்கோ பிறருக்கோ கொடுக்கும். அதுதான் அண்ணா என அழைக்கும் அன்புடைய தங்கைக்கே எண்ணாமல் பல்பொருளை ஈந்து மனமகிழும் கண்ணால் கதை பேசும் காரிகை வந்தருகே மாமா என்றழைத்து மத்தாப்பு பூபொழிய தேமா கனி நல்கும் தித்திப்பு வந்தூரும் எந்த இசைக்கின்ற சிந்து கவி கேட்டு மொந்தை மகிழ்வி மதுவில் முழுகி உயிர் கிடக்கும். எங்க அப்பா போன உடனே சென்னை விமான நிலையத்திலேயே எங்க அப்பா வந்து இலக்கண சர்ச்சையை தொடங்கிடுவார். விமான நிலையத்தில் நாங்க போய் மகிழ்ந்துல உட்கார்ந்த உடனே ஒரு 10 நிமிஷம், என்னப்பா எப்படி பாருக்கிறா, பிள்ளைங்களாம் எப்படி பாருக்குது, நல்லா இருக்கிறாப்பா வந்து நல்லா அடுத்து கிளம்புவார். அவர் இந்த ஒரு என்ன பார்த்ததுல இருந்து திரும்பி என்ன பாக்குற வரைக்கும், சென்ற ஆண்டு இந்த ஆண்டு பாக்குற வரைக்கும் தமிழ்ல அவருக்கு என்னென்ன ஐயம் வந்தது, அவரு என்னென்ன புதுசா கண்டுபிடிச்சாரு, இது ரெண்டு செய்தி. அவர் புதிதாக எழுதின பாட்டு, அவர் ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் அந்த சென்னையில இருந்து ஒரு 4 மணி நேரம் எனக்கு அதெல்லாம் பாடி காட்டுவார். சில நேரத்தில் கேள்விகள் தொடுப்பார், இது எப்படி வரும், இது இந்த இடம் எனக்கு புரியல, இந்த இலக்கணம் எனக்கு புரியல, இது எப்படி வரும்னு பல கேள்விகளை கேட்பார். அவர் வச்சிருந்து கேள்வி, அப்ப அதை தான் எழுதியிருக்கிறார். சிந்த இசை எந்த இசை நல்லா பாடுவார் எங்க அப்பா, சிறப்பா பாடுவார் பாட்டை. ஒரு இசைவாணர் பாடுகின்ற கூட பாடல பாடுவார். எந்த இசைக்கின்ற சிந்து கவி கேட்டு மொந்தை மகிழ்வில் மூழ்கி உயிர் கிடக்கும் யாப்பு நெறி சொன்ன, எனக்கு யாப்பை கத்துக் கொடுத்த என் ஆசான், யாப்பு நெறி சொன்ன என் ஆசான் வாழ்ந்திட்ட தோப்பு மனையை தொழுதுளம் இன்பேந்தும். ஒரு வழக்கம் எனக்கு இன்னைக்கும் வழக்கம், எப்போதும் நான் வாழ்நாள் முழுவதுமே புதுவையில் என் கால் பட்டதும் நான் குளித்துவிட்டு செல்வது முதல் நான் வணங்கிய என்னுடைய கோயிலுக்கு போவேன். முதல் நிலை அன்று மாலையே போவேன். அன்று மாலை கோயிலுக்கு போன அடுத்தது என்னுடைய கோயில் என் ஆசான் வாழ்ந்த வீடு. அன்றைக்கே போவேன் என் ஆசானுடைய வாழ்ந்த இடத்திற்கு. அன்றைக்கே போய் என் ஆசானுடைய அந்த நான் படிப்பு எனக்கு சொல்லி கொடுத்த அந்த திண்ணை அப்படியே இருக்கிறது. என் ஆசான் எனக்கு உட்கார வச்ச அந்த தோப்பு அப்படியே இருக்கு, இன்னமும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பாகம் பகிர்ந்து விட்டாலும் என் ஆசான் வீடும் என் ஆசானுடைய சிலையும் அந்த இடத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு போயிட்டு என் ஆசானுக்கு முதலிலே மாலை எல்லாம் வாங்கி போட்டு ஒரு படையல் செய்வது வழக்கம். அதைத்தான் இந்த இடத்திலே தோப்பு மனையை தொழுதுளம் என்பேந்தும் திண்ணை அமர்ந்து தெருவழகை பார்த்திடவும்
பண்ணை அளந்து பசுந்தமிழை பாடிடவும் கற்பனை கோடி கடை புரண்டு ஓடி வரும் நத்துணை நண்பன் அலங்கான முன் செல்லும் ஓடி பிடித்தே உருண்ட இடமெல்லாம் பாடிகளித்தே பரந்த இடமெல்லாம் வந்து கதை பேசும் வாசமலர்களை தந்து கவி வீசும் சந்த தமிழ் வீசும் சண்டை எழுந்தவிடம் தாக்கி துணிந்தவிடம் மண்டை குடிலுக்குள் மாவீரம் மூட்டிவிடும். இது என்ன தெரியுது? ஐயா பாட்டு மட்டும் படிக்கல, சண்டைகளா நிறைய போட்டு இருக்கிறாரு. சண்டை எழுந்த இடம் என் தெருவுல சண்டை போடாத இடமே இருக்காது போல. இன்னைக்கு நினைச்சு பார்த்தா எல்லா இடத்துலயும் நான் பூந்து 2 சண்டை போட்டு ஐயோ சின்ன வயசுல நான் பண்ண பாடு இருக்குதே. எல்லாம் தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் தான். தனிப்பட்ட முறையில எல்லாம் சண்டை கிடையாது. தமிழ் இனத்திற்காகவும் ஊருக்காக சில சண்டை வரும். இனத்தமிழர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஊர் சண்டையை, ஊருக்காக தெருவுக்காக சண்டை வரும். எப்படியா இருந்தாலும் நான் சண்டை போட்டு இருக்கிறேன். நல்லா ஆள்களை வாக்குஞ்சாட்டமா இருப்பேன். நல்லா வெயிட் அடிச்சு நல்லா உடம்பெல்லாம் ஏத்தி என்ன பார்த்தா என்கிட்ட அவன் சண்டைக்கு வர்ற மாதிரி அவனுக்கு போடிடுவானுங்க. எனக்கு என் உருவத்தை பார்த்தாலே ஓடிடுவானுங்க. அப்படி இருக்கும். சரி, வீரம் மூட்டி விடும் கெண்டை விழியழகி வெண்டை விரல் அழகி தண்டை நடையழகி தங்க வடிவழகி கொண்டை மலர் அழகி கோலமொழி அழகி அண்டை குலத்தருகே அத்தான் என குஞ்சி உண்டை பிடித்தழகாய் ஊட்டிய ஆரமுதம் தொண்டை குழிக்குள்ளே சுற்றி சுழன்று வரும் கற்றோரிடம் சென்று கண்ணல் தமிழமுதை பற்றோடறிந்திடவே ஆசை படர்ந்து வரும் கம்பனரங்கத்தில் கன்னித் தமிழழகை தும்பி போல் நாடி சுவைக்க மனமேங்கும் மின்னு முகநூலில் மீதுளவும் நண்பரை சென்று நான் சந்திக்க சீரி நினைவோங்கும் வன்னியர் பேர் விளங்கும் வள்ளல் திருமாலின் பொன்னடியை பற்றி புனைந்திடவே நெஞ்சேங்கும் தாயக நட்பயணம் தாங்கும் நினைவுரைத்தேன் வாயகத்தில் ஓங்கும் வளம். எல்லாம் நீங்க கை தட்டணுமா? இதுக்கு யாரும் கை தட்ட மாட்டீங்களா? அதாவதுமா நான் இன்னைக்கு இத எப்ப எழுதியிருக்கிறேன் இது உங்களுக்கு 17 ஊருக்கு போகும்போது மூணூர் உலகத்துல சொல்லிட்டு போலான்னு இந்த பாட்டை எழுதி போட்டேன். இன்னைக்கு நான் எடுத்து படிச்சு சும்மா அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போற வேகத்துல மூணுல சொல்லிட்டு போகணுமேன்னு எழுதியிருப்போம். நான் இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு வந்த ஒரே ஒரு நினைவு, இதை இன்னும் வளர்த்து இன்னும் நிறைய நினைவுகள் இருக்கிறது அல்லவா, தாயக நினைவுகள். எவ்வளவோ சிறிய பிள்ளையில இருந்து கற்றது போனது எவ்வளவு செய்திகள் இருக்குது. நம்ம நண்பர்களோடு நாம் போராடியது, போராட்ட களத்திலே நின்றது, உண்ணாவிரதம் இருந்தது, எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் அதை விட ஆசிரியர்களோடு நடந்த போராட்டங்கள், ஆசிரியர்களோடு நான் இணைந்து சிறிய பிள்ளையா கொடி தூக்கி அதாவது நான் போராட்டத்துக்கு போன முதல் நிலை பிள்ளைகள் சொல்லுவார்கள் அல்லவா, குழந்தை பிள்ளை படிக்கின்ற மாணவர் படத்திலே கால் சட்டை என்று சொல்லி 2 கால் சட்டை, அதுக்கப்புறம் பேண்ட் என்று முழுக்கால் பேண்ட் போடுவாங்க இல்லையா. நான் முதல் போராட்டமே கால் சட்டை போட்டு கொண்டு போராட்டத்தில் இருந்தவன். அப்படின்னா எனக்கு வயசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அதெல்லாம் நினைவுகள் இருக்குது. அதையெல்லாம் எழுதியிருக்கலாமேன்னு இன்னைக்கு நினைச்சா நேரம் இல்லை. பிறகு இதை தொடர்ந்து எழுதுவோம். சரி, அடுத்து பாவினங்களுக்கு உரிய அடிகள். இப்ப உங்களுக்கு இதுவரை வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பாவிற்கு என்னென்ன அடிகள் எப்படி எப்படி வரும். வெண்பா என்பது 4 அடிகளில் வரும், அதனுடைய ஈற்றடி முச்சீராக வரும். ஆசிரியப்பா என்பது 4 அடிகளிலே நடக்கும், ஆனால் அதன் நேரிசை ஆசிரியப்பாவின் அயலடி ஈற்றயலடி முச்சீராகவும், இன்னிசை இணைகுரல் ஆசிரியப்பாவின் உள்வருகின்ற அடிகள் குரலடியும் சிந்தடியும் பெற்று வரும். ஆக பெரும்பான்மை 4 சீர்களை பெற்று வரும். அடுத்து வஞ்சிப்பா குரலடியாலும் சிந்தடியாலும் வரும். கலிப்பா பெரும்பகுதி தரவு தாழிசை, அதன் இனம் பெரும்பகுதி உங்களுக்கு 4 சீர்களில் வரும் என்று சொன்னார். இப்ப பாவினங்களுக்குரிய குறித்து பேசுகிறார். பாவினம் என்பது
முதலில் சொன்னது பா வகை. பா எத்தனை வகை என்று கேட்டால் இன்றைக்கு 4 வகை என்று சொல். முன்பு பாட்டின் வகைகள் வேறு, அதையெல்லாம் நாம் பிறகு படிக்கலாம். இந்த பாவகள் மருட்பா என்று ஒரு வகை உண்டு, வாயுரை வாழ்த்து என்று ஒன்று, அதெல்லாம் பழைய தொல்காப்பியத்திலே பேசப்படுவது, அதெல்லாம் பிறகு பார்ப்போம். பாவினம் என்று சொன்னால் இப்பொழுது தொல்காப்பியர் காலத்துக்கு பிறகு இந்த பாவினங்கள் வளர்ச்சி பெற்று யாப்பெரும் களத்திலும் காரிகையிலும் அதற்கான விதிகள் எழுதப்பட்டன. பாவினம் என்பது ஒவ்வொரு பாட்டிற்கும் துறை, விருத்தம், தாழிசை என்று வரும் என்று சொன்னேன். அந்த பெயர்களை மட்டும் அப்படி வேகமாக சொல்லி செல்கிறேன். இப்ப வெண்பா என்று எடுத்துக்கொண்டா குறத்தாழிசை ஒன்று. வெண்பால 3 சொல்லணும் இல்லையா? தாழிசை சொல்லணும், விருத்தம் சொல்லணும், துறை சொல்லணும். வெண்பால சொன்னா குறத்தாழிசை ஒரு இனம். அது பல வகையா வரும். குறத்தாழிசை 3 வகையா வரும். அது எப்படி வரும் என்பதையெல்லாம், அதான் இப்ப இனத்தை மட்டும் சொல்கிறார்கள். வருகின்ற பாக்கள் பல வகையா வரும் என்பதையெல்லாம் அந்த பாட்டு படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ளலாம். குறத்தாழிசை ஒன்று. அதனுடைய துறை வெண்துறை 2, வெளிவிருத்தம் 3. ஆக குறத்தாழிசை, வெளிவிருத்தம், வெளிவிருத்தம், வெண்துறை 3 ஆச்சு. துறை முடிஞ்சு, தாழிசை முடிஞ்சது, விருத்தம் முடிஞ்சது, துறை முடிஞ்சது, வெண்பாவிற்கு. இப்ப ஆசிரியர் பாவுக்கு வருவோம். ஆசிரியர் தாழிசை 1. அதுல நிறைய வரும். ஒரு தாழிசைனா பேர் தான் முதல் பேர் தான், அது மொத்தமா உள்ள பேரு. அதுல பல தாழிசை வரும். அது எப்படி எல்லாம் வரும் அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஆசிரியர் தாழிசை. ஆசிரியர் துறைன்னு சொல்றோம் பாருங்க. ஆசிரியர் தாழிசை, ஆசிரியர் துறை 2வது. ஆசிரியர் விருத்தம் தான் இப்ப நீங்க விருத்த மேடையில எழுதி கொண்டு இருக்கின்ற அரிசீருக்கு மேல நீங்க எழுதுறீங்க பாருங்க. அது எல்லாம் ஆசிரியர் விருத்தத்துக்குரிய பகுதி. அந்த விருத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான விருத்தங்கள் இருக்குது. ஆசிரியர் தாழிசை, ஆசிரியர் துறை, ஆசிரியர் விருத்தம் 3. ஆசிரியர் பாவுக்கு. இப்ப களிப்பாட்டுக்கு வருவோம். கலித்துறை, கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்தம். கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்தம் முடிஞ்சு போச்சு. இப்ப வஞ்சிக்கு வருவோம். வஞ்சித்துறை, வஞ்சி தாழிசை, வஞ்சி விருத்தம். இப்படி ஒவ்வொரு பாட்டிற்கும் 3 இனம் பிறந்து அந்த 3 இனத்திற்கும் உள்ளே பல வகையாக, இப்ப விருத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பல வாய்ப்பாடுகளை போட்டு ஒவ்வொரு வகையிலும் பல விருத்தங்கள் தோணும். வஞ்சி விருத்தமே பார்த்தா ஒரு 30-40 வரும். களி விருத்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30-40 வரும். ஆசிரியர் விருத்தம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஆசிரியர் விருத்தம், நான் நம் பயிலரங்கத்திலேயே நான் வந்து ஆசிரியர் விருத்தம் ஒரு 60க்கு மேற்பட்ட இலக்கணத்தில் எழுதியிருக்கிறேன். இலக்கணம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆசிரியர் விருத்தம் 60க்கு மேற்பட்ட இலக்கணங்கள். என்னுடைய குறிப்பில ஒரு 300 வகையான விருத்தங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று நான் குறிப்பு வச்சிருக்கிறேன். அதனால இப்ப காலம் இல்லாதோட்டு பயிலரங்கத்திலே விருத்த மேடையும் மற்ற பகுதி எழுத முடியாமல் இருக்குது. அப்ப இப்ப உங்களுக்கு இது புரிகிறதா? ஆசிரியர் விருத்தம், துறை, தாழிசை என்பது புரிகிற ஒவ்வொரு பாட்டுக்கும் வரும். பாவினம் எல்லா அடியிலும் நடக்கும்னு சொன்ன தோட்டு பாவினம் உங்களுக்கு 2 சீரடியிலும் வரும், முச்சீரடியிலும் வரும், 4 சீரடியிலும் வரும், 5 சீர் எல்லாம் சொல்லிட்டார். அப்ப 2 சீர்ல இருந்து அத குரலடியிலிருந்து கழிநடியில் அடி வரைக்கும் பாவினம் நடக்கும் என்பதுதான் இந்த 28ஆம் நூற்பாவுடைய விளக்கம். உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இப்ப பாவினம் சொன்னா சும்மா ஒரு தோரலா அப்படியே வேகமா பார்த்துன்னு போயிடலாம். பாவினம் இப்ப 2 பாவினம் என்பது வஞ்சித்துறை. அது சென்ற முறையே உங்களுக்கு நான் வந்து இதை குறித்து விரிவாக பேசியிருந்தேன். சோ பார்ப்பதற்காக இல்லம் எழிலுறும் உள்ளம் உயர்வுறும் அல்லல் அதன்றிடம் வல்ல மாறினால், ஒரு நல்ல பெண் வாழ்க்கை துணையாக கிடைத்தால் இல்லம் எழிலுறும், நம்முடைய உள்ளம் உயர்வுறும், நமக்கு வருகின்ற தொல்லைகள் எல்லாம் அகன்றுவிடும் என்பது மேலுள்ள பாட்டுடைய கருத்து. இது குரலடியால் வந்த ஆசிரியர் வஞ்சித்துறை. அடுத்து சிந்தடியால் வந்த செயல் வஞ்சி விருத்தம். வஞ்சி விருத்தம் எல்லாமே 3 சீரை பெற்று தான் வரும். அது முதல் கணக்கா தெரிஞ்சுக்கணும். துறையெல்லாம் வஞ்சித்துறை எல்லாம் 2 சீரை பெற்று தான் வரும். 3 சீரை துறை பெற்று வராது. அது 3 சீரை ஆயிடுத்துன்னா வஞ்சி விருத்தம் ஆயிடும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்படிதான் நம்ம முன்னோர்கள் பாட்டை வந்து ரொம்ப அழகா பிரிச்சாங்க. 2 சீரா பண்ண இந்த பாட்டிலேயே
இன்னொரு சீரை வஞ்சித்துறையில இரு சீரா இருக்கிற இந்த வஞ்சித்துறையில ஒரு சீரை சேர்த்துட்டீங்கன்னா அது வஞ்சி விருத்தமா ஆயிடும். செத்தனா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த 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 முச்சீரா இருக்கிற வஞ்சி விருத்தத்தை நான்காவது ஒரு சீர் சேர்த்தீங்கன்னா அது கலி விருத்தமா ஆயிடும். இதுலயே செய்யலாம். மண்ணு விண்ணுக்கிணையாய் விரிவுளதோ இந்த ஒரு சொல்ல போடுங்க. இந்த மண்ணு எந்த போடு, என்னுடைய மண் தான் சொல்லணும். என்றன் மண்ணு கிணையாய் மனமுளதோ பாடும் தமிழ் பண்ணு கிணையாய் பழமுளதோ. அதாவது பாடும், அது தமிழ் போடும். தமிழ் தமிழாம் பண்ணு கிணையாய் பழமுளதோ என்றன் ஆசை பெண்ணு கிணையாய் பேருளதோ தோழா என்று போட்டீங்கன்னா இது கலிவிருத்தமா ஆயிடும். அப்ப நம்ம முன்னோர்கள்னா அதுல இருந்து ஒரு சீரை சேர்த்தீங்கன்னா அது வஞ்சி விருத்தம் என்று ஒரு வகையை கண்டு உணர்ந்தார்கள். இது இந்த வஞ்சி விருத்தத்துல ஒரு சீரை சேர்த்தீங்கன்னா களி விருத்தமா வரும். அதான் நான் உங்களுக்கு பாடி காட்டேன். இந்த களி விருத்தத்துல ஒரு சீரை சேர்த்தீங்கன்னா வஞ்சி களித்துறையா மாறிடும். இதே நம்ம மாத்தி காட்டலாம், நம்ம மாத்தி செய்யலாம். சரி, அடுத்து அளவடியால் வந்த களி விருத்தம். கண்ணல் ஊரிடும் காதலை ஏந்திடும் இன்னல் மாறிடும் இன்பம் ஓங்கிடும் தென்றல் வீசிடும் தேன்கவி பேசிடும் என்னுள் வந்தவள் என்னவோ செய்கிறாள் என்னுள் வந்தவள் என்னவோ செய்கிறாள். இப்ப இந்த பாட்டுல இந்த 4 அடி கூட ஒரு சீரு சேர்ந்தா நெடிலடி பிறக்கும். அது கட்டளை கலித்துறையாக வரும். பாடி வருவேன் பளிங்கு வடிவே பணித்தமிழால் ஆடி வருவேன் அமுதே அணங்கே அரும் சுவையால் ஓடி வருவேன் உடலின் உயிரே உருள் நினைவால் சூடி வருவேன் தொடரும் கனவே துணை அருளே. இது கலித்துறை. இந்த பாட்டு 5 சீர் வந்தது. இந்த 5 சீரு கூட ஒரு சீரை சேர்த்தீங்கன்னா கழிநெடித்துறையாக ஆசிரியர் விருத்தங்கள் உங்களுக்கு தோன்றும். ஆசிரியர் விருத்தம் கழிநெடிலடியால் வந்த செய்யுள் அரிசீர் விருத்தம். இதுக்கு மேல வருகின்ற பாட்டெல்லாம் கழிநெடின்னு சொல்லிக்க வேண்டியதான். பேர் அரிசீர் 7 சீர்னு அந்த சீரினுடைய எண்ணிக்கையை சொல்லி விருத்தம்னு போட்டுக்கொண்டா. பேரன், என்னுடைய பேரன் குழந்தை தானே, குழந்தைய பத்தி ஒரு பாட்டு என் பேரனை பத்தி எழுதி வைப்போமே. பிற்காலத்துல என் பேரன் பார்த்து எங்க தாத்தா எனக்காக பாடினான்னு பேரன் சந்தோஷப்பட்டு ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு பேரன் தான் எல்லாரை விட பேரத்தான் பிடிக்கும். அது அந்தந்த வயசுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். பாட்டி ஆனவங்களுக்கும் தாத்தாவா ஆனவங்களுக்கும் தெரியும். அதாவது சொத்து சுகம் மனைவி நண்பன் தாய் தந்தை இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல எல்லாரும். இப்ப நீங்க இப்ப வந்து ஜெயசக்தி விஜய் ஜெகனை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க, எனக்கு எங்க அம்மாவை தான் பிடிக்கும் இதுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது அம்மா அப்பா. முதல் பிடிப்பு வந்து அம்மா அப்பா தான், யாருக்கும் அதான் வரும். அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. அம்மாவுக்கு நிச்சயமாக தன் பிள்ளையை தான் பிடிக்கும். வயசான பிறகு ஒரு அம்மாவுக்கு எங்க அம்மாவை வந்து என்ன தவிர எங்க அம்மாவுக்கு வேற யாரும் தெரியாது. அம்மாவுக்கு அப்படி இருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளையை விட பேரனை தான் பிடிக்கும். பேரனே உயிர் என்கின்ற அளவுக்கு ஒரு 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 அது என்னன்னு தெரியல. மனிதனுக்குரிய இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். எல்லா சோகத்தையும் மறக்கின்ற, எல்லா துயரத்தையும் ஓட்டுகின்ற ஒரு சக்தி நம்முடைய பேரனாக நம்ம பிள்ளை வயிற்று பேரன்லையோ அல்லது பெண் வயிற்று பேரன். இது இவன் என் பெண் வயிற்று பேரன், புகழ்மாறன் பேர் அவனுக்கு, புகழ்மாறன். என் வீட்டுல அவங்க என் பெண் இங்க இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. பிரெஞ்சு பேரை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஒரே வார்த்தை சொல்லிவிட்டேன், தமிழ் பெயரை தவிர வேறு பெயர் வைத்தால் அந்த பையன் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாதுன்னுட்டார். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கப்பான்னு புகழ்மாறன் பேர் வச்சாங்க. பேரன் மாறன் வந்தாலே பேதையாகும் என் மனமே வாரம் வாரம் அவன் வரவால் மழலையாகி யான் தவழ்வேன் சேரன் போன்ற நடையழகன். அவன் எப்படி நல்ல ஒரு வீரமா தான் நினைப்பான். ஏன்னா நம்ம ரத்தம் இல்லையா, கோழியால இருக்க மாட்டான். அப்படி ஒரு வீரமா தான் வருவான். என்கிட்ட மொச்சின்னு தான் வருவான்.
இப்படி மாற நிமித்தி, அவருக்கு மாறே இருக்காது, எலும்பா தான் இருப்பாரு. ஆனா வரும்போது மாற நிமித்தின்னு பந்து அடிப்பாரு என்கிட்ட. சேரன் போன்ற நடையழகன் சிந்தை சிந்தை கவரும் புடையழகன் வீரன் தீரன் தமிழ்காக்க விரைந்து வளர்வார் வாழ்த்துகிறேன். வீரன் தீரன் தமிழ்காக்க விரைந்து வளர்வான் வாழ்த்துகிறேன். இது அவனுக்கா 10 பாட்டு எழுதின. 10ம் அந்த என்னுடைய முகநூல்ல இருக்கும், படிச்சுக்கலாம் நீங்க. சும்மா ஒரு அதாவது 6 சீர்களுக்கு மேல் ஆசிரிய விருத்தங்கள் பெற்று வரும். அதாவது இனங்கள் அவர் சொன்னார், அடியில சொன்னார், இனங்கள் எல்லா அடியிலும் பெற்று வரும். அதற்காக தான் ஒவ்வொரு பாடலை உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். 2 சீரடியிலும் இனம் வரும், முச்சீரடியிலும் இனம் வரும், 4 சீர்களும் இனம் வரும், 5 சீர்கள் இனம் வரும், 6 சீர்களுக்கு மேல் கழிநடியிலும் இனம் வரும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். அடுத்து எழுசீர் பாட்டாக ஒரு பாட்டு, எண்சீராக பாட்டு. நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். எழுசீர்லயும் வரும். சும்மா ஒரு பாட்டுக்காக தான் இதை எழுதினேன். இப்ப சமீபத்துல சரளாவினுடைய இப்போது எழுதின பாட்டு, இந்த 3வது மாதம் எழுதின பாட்டு, ஒரு வாழ்த்துக்காக எழுதினேன். உயிரும் உடம்பும் ஒன்றும் நிலை போல் உறவை காண்க மணமக்கள். உயிரும் உடம்பும், உயிரோடு சென்று உடம்பு எப்படி ஒன்றிக் கொள்கிறதோ அதுபோல் இந்த மணமக்கள் இருவரும் உறவை காண வேண்டும் என்கின்ற நிலையும், பயிரும் உரமும் பற்றும் நிறை போல் பயனை காண்க மணமக்கள். குயிலும் மயிலும் குலவும் பொழில் போல் கோலம் காண்க மணமக்கள். இயலும் இசையும் ஈந்த தமிழ் போல் என்றும் வாழ்க மணமக்கள். இதுல 7 சீர் பெற்று வந்திருக்குது. அடுத்து 8 சீர் பாட்டை பார்த்து நிறைவு செய்யலாம். ஒரு சுவையான ஒரு ஒரு என் சீர்லயும் சுவையான ஒரு பாட்டை பண்ண முடியும். இதுலயும் உங்களுக்கு ஏன்னா பெரும்பகுதி 7 சீரோட கம்பன் காலம் வரை 7 சீரோட தான் எல்லாம் நிக்கிறாங்க. என் சீர் பாட்டு ரொம்ப குறைவு. கம்பன் வந்து என் சீரை வந்து ஒரு 5 பாட்டு 4, 5 தான் பாடியிருக்கிறான். அது அவனே கண்டுபிடிச்சது. கம்பனே கண்டுபிடிச்ச ஒரு பாட்டு. முன்னோர்கள் பாடிய வெண்சீரை கம்பன் பாடல. அவரே ஒரு தனியா ஒரு வெண்டலை பயின்று வருகின்ற வண்ணம் ஒரு எண்சீரை கண்டுபிடிச்சு ஒரு 5 பாட்டை மட்டும் எழுதி வச்சார். அப்ப கம்பன் 10,000 12,000 10,000 பாடல்களை பாடி இருக்கிறான் என்று சொல்கின்ற கம்பன் மற்ற எழுசீரெல்லாம் அரிசீர்ல மட்டும் அவன் விளம்மா தேமால 2600 பாடல்களை பாடி இருக்கிறான். ஒரு வகை பாட்டை மட்டும் 2600 பாட்டை பாடி. இப்ப நீங்க 1000 பாடுறதுக்குள்ள 1000 விருத்தம் 1000த்துல பாடணுன்ற எண்ணத்துல வந்துடுறீங்க இல்லையா? எனக்கு என்கிட்ட அதுக்குள்ள ஐயா அடுத்த வாய்ப்பாட்டுக்கு மாறலாமான்னு 10 பாட்டுல கேட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த 10 பாட்டுல ஐயா அடுத்த பாட்டுக்கு மாறலாமா? 2600 பாடல்களை ஒரே வகையில கம்பன் பாடின. அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப என்சீரையும் ஒரு அழகா பாட முடியும் என்பதற்கான ஒரு உதாரண பாட்டு. கண்ணாடி போட்டொளிரும் கட்டழகு கண்ணி கவிமணத்தை பின்னுகிறாள் கணக்காக எண்ணி. தன்னாழி ஆழத்தில் கண்டெடுத்த அமுதோ தளிர்மேனி மது ஊறி மணக்கின்ற குமுதோ. பெண்ணாகி வந்த உரு படைத்தவனின் விந்தை பிஞ்சு விரல் எனை தழுவ தினம் மேங்கும் சிந்தை. புண்ணாகி வாடு மனம் அவள் அழகை கண்டு பொன்முகத்தை பூவென்று நம்புதடா வண்டு. அவள் பொன்முகத்தை பூவென்று நம்புதடா வண்டு. நல்லா இருக்குதா? இதுல 10 பாட்டு எழுதி வச்ச. சும்மா ஒரு காலத்தால் வந்து இந்த பாட்டு இப்ப எழுதுந்தான், போன ஆண்டு எழுதுந்தான். காரணம் ஏன் இந்த பாட்டு எழுதுறேன்னா, காலங்கள் போக இறைநெறியான பாடல்களும் சமூகத்தை நாடி சமூகம் விழிப்புற செய்கின்ற பாடல்கள் தான் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது போன்ற பாடல்கள் எல்லாம்
களவு, கற்பு இந்த பாடல்கள் எல்லாம் எழுதுவதற்கு காலமும் இருக்காது பிற்காலத்துல. எழுதவும் மனம் வராது. சரி, சில நேரத்துல இப்படி ஒன்று எழுதி வைக்கலாமே எண்ணம் வருகின்ற போது தலை வேகமாக அப்படியே எழுதி முடிச்சிருவேன். ஒரு 10 பாட்டை எழுதி கடாசிடுவேன். அடிக்கிறதெல்லாம் பெரிய நான் எழுதியது எப்பவோ எழுதி வச்சேன். ஆனா இப்பதான் இதை அடிச்சு பதிவிட்டேன். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பாவினத்தில் எல்லா வகை அடிகளும் வரும், பாவினங்கள் எல்லா வகை அடிகளாலும் பயிலும் என்பதைத்தான் இந்த மேலுள்ள நூற்பா நமக்கு தெரிவித்தது. இப்போது ஆசிரியர் பால் பிறப்பாவல். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த அடி வரும்னு நூற்பாவல சொன்னாரு. இப்ப இதுல சில அடிகள்ல வேறு சில பாவடிகளும் வரும். இது ரொம்ப முக்கியமான பாடம். இனி வருகின்ற பாடம் ரொம்ப முக்கியமானது. இது தெரியா இது இது உங்களுக்கு பார்த்து இலக்கணத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. ஏன்னா இது தெரியாத தொட்டு என்னன்னா, முகநூல் உலகத்துல நான் பார்க்கின்ற பொழுது இந்த இடம் தெரியாத காரணத்தால இலக்கணத்தையே தப்பா சொல்றாங்க. இந்த 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 செய்திகள் தெரியாத காரணம் இலக்கணத்தை தப்பா சொல்றாங்க. பாடுவதற்கு எளிமை உள்ள பகுதி இது. பாட்டை பாடுவதற்கு எளிமை உள்ள பகுதி இது. இதை தெரிஞ்சுக்காத காரணத்தால பாட்டு உங்களுக்கு கடினமா வரும். ஆசிரியப்பா ஈரசச்சீர்களால மட்டுமே நடக்கும்னு நினைச்சு நீ எழுதி கொண்டிருந்தீங்கன்னா, ஆசிரியப்பாவில் மூவசச்சீர் வரும் என்பதும் நாலசச்சீர் வரும் என்பதும் தெரியாமலே இருந்துட்டீங்களா? அப்ப ஆசிரியப்பா மூவசச்சீரும் வரும், நாலசச்சீரும் வரும் என்பதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு இனி வருகின்ற எந்தெந்த பாட்டுக்குள் எந்தெந்த சீர்கள் வரும், எந்தெந்த அடிகள் வரும் என்பதைத்தான் இனி சொல்லுகின்ற விளக்கம். இனி வருகின்ற 2, 3 நூற்பாக்கள் விரைவாகவே இன்னும் 2 பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், முடிச்சிடலாம். இயற்சீர் வெள்ளடி வஞ்சி அடி இவை அகப்பட வருவும் அகவலும் உளவே. அதாவது இயற்சீர் என்பது ஈரசைச்சீர் இல்லையா? இயற்சீர்னா ஈரசைச்சீர். ஈரசைச்சீராகிய வெண்பா அடியும். ஈரசைச்சீராக வெண்பா அடினா என்னன்னா இயற்சீர் வெண்டலை. புரியுதா? அத இயற்சீர் வெள்ளடி என்பது இயற்சீர் வெண்டலைன்னு பொருள். அதுக்கு இயற்சீர் வெண்டலை என்ன? நேர்முன் நிறை, நிறைமுன் நேர். அந்த சீர்கள் ஆசிரியப்பாவில் வரும். இப்ப முதல் காலத்துல முதல் நிலையில ஆசிரியர் பார்க்கலாம். அந்த பாக்கெல்லாம் நமக்கு பெருசா கிடைக்கல. என் ஆசிரியர் பிறந்த நூற்கள் கோபால ஐயர் எழுதி நான் பார்த்திருக்கிறேன். முதல்ல தொடக்கத்துல ஆசிரியப்பா நேரொன்றி ஆசிரியர் தலையிலேயே எழுதணும். வேற தலை பயின்று வராது. இப்ப எப்படி வெண்பா நீங்க எழுதுறீங்க? இயற்சீர் வெண்டலையிலும் வெண்சீர் வெண்டலையும் எழுதுறீங்க அல்லவா? அதுபோல ஆசிரியப்பா பழங்காலத்திலே உங்களுக்கு நேரொன்றிய ஆசிரியர் தலையும் நிறையொன்றிய ஆசிரியர் தலையும் எழுதப்பட்டது. நான் முதல்ல ஒரு ஆசிரியப்பா எழுதி நீட்டுன்னு போய் என் ஆசிரியர் பெருந்தகிட்ட காட்டினேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் சுலபமா எழுதட்டா, நேரொன்றிய ஆசிரியர் தலையில எழுதினுவா, நிறையொன்றிய ஆசிரியர் தலையில எழுதினுவா என்று என்ன பணிச்சார். ஆனா பணிச்சாலும் காலத்தால இப்ப நேரொன்றிய ஆசிரியர் தலை நிறையொன்றிய ஆசிரியர் தலை இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? எந்த சீர் வேண்டுமானாலும் எந்த தலை வேண்டுமானாலும் வரலாம். ஆசிரியப்பால் நீங்க என்ன பார்க்க போனோம்? நேரொன்றிய ஆசிரியர் வரலாம், நிறையொன்றிய ஆசிரியர் வரலாம், வெண்சீர் வெண்டலையும் வரலாம், வெண்சீர்ல இயற்சீர் வெண்டலையும் வரலாம் என்பதைத்தான் இந்த நூற்பா சொல்லி. அப்ப இதுல இருந்து என்னன்னா எந்த சீர் எங்க வேணாலும் வரலாம். அதை தலையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆசிரியப்பாலும் தலை பார்த்து எழுதுகின்ற அந்த பகுதி முடிந்தது. நேரொன்றிய ஆசிரியர் தலை மட்டும் வரணும் என்ற பகுதியும், நிறையொன்றிய ஆசிரியர் தலை மட்டும் வருகின்ற அந்த காலம் முடிந்து எளிதாக ஆசிரியப்பாவை படைக்கின்ற காலம் வளர்ந்து விட்டது. எந்த தலையும் பார்க்காமல் ஈரசைச்சீர்கள் எங்க வேணாலும் வரலாம். அப்ப வெண்பாவுக்குரிய இயற்சீரும் ஆசிரியப்பாவில் வரும் என்பதை இவர் இந்த இடத்திலே இயற்சீர் வெள்ளடி வஞ்சி அடி இவை. வஞ்சி அடியும், அதாவது ஆசிரியப்பாவிலே வஞ்சி அடினா என்ன? வஞ்சி பாடல போய் நீங்க மேல பாத்தீங்க இல்லையா? மேல என்ன வஞ்சி அடியில் என்ன பாத்தீங்க? சீர் எப்படி வரும்? வஞ்சிக்குரிய சீர் கனிச்சீர். நேரொன்றிய ஆசிரியர் தலையும் ஒன்றிய வஞ்சித்தலையும் ஒன்றாத வஞ்சித்தலையும் அகவட்பாவில் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்ப கனிச்சீர் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? வஞ்சி அடினா அகப்பட வரும் அகவலும் உளவேன்னு சொன்ன காரணத்தால இது அருகிதான் வரும். இதை வச்சு நிறைய பாட்டு எழுதக்கூடாது. எங்கேயோ ஒரு இடம் வரும். என்ன வரும்? நிறை வஞ்சிப்பாட்டுக்குரிய கனிச்சீர்கள்
தேமாங்கனி, புளிமாங்கனி என்ற சீர்கள் உங்களுக்கு அகவலில் வரும். வெண்சீர் அதாவது இயற்சீர் வெண்டலை அகவலில் வரும் என்பதை இந்த 2 சீர்களையும் உங்களுக்கு அயப்பரங்களக்காரியை உங்களுக்கு காட்டுகிறது. இதை நம்ம அதுக்கப்புறம் கலிப்பாவில உங்களுக்கு எப்படி வரும்? கலிப்பாட்டு ஒண்ணு பாத்தீங்க இல்லையா? கலிப்பாவில் பிற பாவடி விரவி வருதல். வெள்ளடி கலியினுள் விரவவும் பெருமே. கலிப்பாட்டு எழுதுறீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு வெள்ளடி என்னன்னா வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை பெற்று கலிப்பாக்கள் வரும். தரவு பாருங்க இல்லையா? தரவு. அந்த தரவுலே அப்ப கலிப்பாட்டுடைய தலை என்ன? நேர்முன் காய்முன் நிறை வருவது. காய்முன் நிறை வருவது உங்களுக்கு கலித்தலை. அந்த கலித்தலை பயின்று வருகின்ற அந்த பாடலில் தரவில் உங்களுக்கு வெண்டலையும் பயின்று வரும். வெண்டலையிலும் சொற்கள் வரும். வரணும், வந்துதான் இருக்கு, வராமலாம் பாட முடியாது, வரும். நீ என்னங்க ஐயா இந்த கலிப்பாட்டுல உங்களுக்கு வெண்டலை வந்திருக்குதுன்னு சொல்லக்கூடாது. காய்முன் நிறை வந்தால் உங்களுக்கு கலித்தலை, அதே காய்முன் நேர் வந்தால் உங்களுக்கு வெண்டலை. கலித்தலையிலும் வெண்டலையிலும் உங்களுக்கு கலிப்பாவின் தரவுகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் வெண்பா அடி ஒரு சார் கொச்சக கலிப்பாவினுள் மயங்கவும் பெறும், வெள்ளடி கலியினுள் விரவவும் பெறும். கொச்சக கலிப்பாவிலே வெண்பா மயங்கவும் பெறும், வெள்ளடி கலியினுள் விரவவும் பெறும் என்ற உண்மையால் இந்த அதாவது இல்ல வெண்பாடி ஒரு சார் கொச்சைய கலிப்ப மயங்கவும் பெறும், மயங்கி வரும் சொல்லிட்டாரு, அது வரும். ஆனால் வெள்ளடி கலியினுள் விரவவும் பெறும் என்ற உண்மையால் விரவவும் அந்த ஒரு உண்மை கொடுத்த காரணத்தால் ஆசிரியர் அடியும் வந்து மயங்க பெறும். ஆசிரியர் பாட்டுக்குரிய சீர்கள் தேமா புளிமா புளிமா இது வரும் என்பதை இந்த இடத்துல சொல்றார். இதுக்கப்புறம் இன்னொரு கீழ் சில செய்திகளுக்கு எந்தெந்த பாடல எந்தெந்த சீர் வராதுன்னு அதை பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக ஆசிரியர் அடிகள் இந்த கலிப்பாட்டுல வரும். அதுல 2 சீர்கள் வராது, அது பிறகு நான் இறுதியா சொல்றேன். 4 சீர்கள் கலிப்பாட்ட வராது, இறுதியா சொல்றேன். சரி, அடுத்து வஞ்சிப்பாவில் பிற பாவடிகள் மயங்கி வருதல். வஞ்சியுள் அகவல் மயங்கினும் வரையா. அகவல் சீராக இருக்கின்ற ஈரசச்சீர்கள் 4ம் வஞ்சிப்பாட்டுக்குள்ள வரும். இங்க நீங்க மேல பாத்தீங்க எல்லாமே நம்ம மூவசச்சீராகவே வைத்து வைத்து நேருடைய ஆசை இது ஒன்றிய வஞ்சித்தலை வருகின்ற ஒண்ணுமே எழுதி இருக்கிறோம் இல்லையா? ஆனா அதுல உங்களுக்கு அகவலுடைய ஈரசச்சீர்கள் வரும். அதுல எந்த இடத்துல ஈரசச்சீர்கள் வராதுன்னு கடைசியா சொல்லுவார். இப்ப இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கடைசியா எப்படிலாம் வராது, இது ரொம்ப முக்கியம். இந்த வராதுன்ற செய்தி ரொம்ப மனுஷன் பதிவு செய்துக்கணும். கவிஞர்கள் வராத இடத்துக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாருன்றதுல சில சீர்கள் சில இடத்துல வராது, சில இடங்கள்ல வராது, கடைசியா வராது. இப்ப வஞ்சிப்பாட்டுல உங்களுக்கு நேர் ஒன்றிய ஆசிரியர் தேமாசீரும் புலிமாசீரும் ஈற்றுச்சீரா வராது. நான் பின்னால உங்களுக்கு அதை பின்னால சொல்றேன். வஞ்சிப்பாட்டு நீங்க மேல எழுதுறீங்க, அதுல உங்களுக்கு என்ன வரும்? கனிச்சீர் வரும். 1 நாலசச்சீர்கள் 16 வஞ்சிப்பாட்டுல வரும். அது நான் உங்களுக்கு போன முறை எடுத்து காட்டினேன், பாடி காட்டினேன். நாலசச்சீர்கள் 16 வஞ்சிப்பாட்டுல வரும். அடுத்து உங்களுக்கு காய்ச்சீர் வரும். காய் முன் உங்களுக்கு கனிச்சீர் வரும். கனிமுன் கனி வருதல் ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர்வது 1வது வஞ்சித்தலை, அப்போ உங்களுக்கு கனிச்சீர் வரும். ஆக உங்களுக்கு வஞ்சிப்பாட்டுக்குள் அகவலும் மயங்கி வரும், அகவல் அடிகளும் மயங்கி வரும் என்பதற்காக இது ஒரு சொன்னார். ஒவ்வொரு பாவிற்கு அடி சிறுமை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். வஞ்சிப்பாவில் ஆசிரியர் அடி விரவும் பெறும், அகவல் மயங்கினும் வரையார் என்ற உண்மையால் கலியடியும் ஒரு சார் வெள்ளடியும் மயங்கி வர பெறும் என்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலிப்பாவில ஆசிரியர் அடியும் வஞ்சிப்பாவுக்குள்ள வஞ்சிப்பால் வஞ்சி அடியும் வரும், ஆசிரியர் அடியும் வரும், வெள்ளடியும் வரும், களியடியும் வரும். அப்ப அந்த ஒரு பாட்டுக்குள்ள 4 வகையான அடிகளும் மயங்கி வருகின்ற தன்மை இருக்கிறது. இதுக்கெல்லாம் நான் ஒரு பாட்டு உங்களுக்கு எழுதி காட்டி இருக்க வேண்டும், காலம் இல்லாத நான் விட்டுட்டேன். வரும் என்னன்னு தெரிஞ்சுங்க. சரி, அடுத்தது ஒவ்வொரு பாட்டிற்கும் எல்லை இருக்குது. எல்லை
அகவல் அகவலுடைய சிற்றெல்லை என்ன, பேரெல்லை என்ன? இது ரொம்ப முக்கியம். எல்லையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரடி வெண்பா சிறுமை. வெண்பா பாட்டுக்கு 2 அடிதான் சின்ன சிற்றெல்லை. வெண்பா பாட்டுக்கு 2 அடி. குரல் வெண்பா என்று நம்ம சொல்கிறோம் அல்லவா, அது 2 அடியில வரும். அதனால் ஈரடி வெண்பா சிறுமை மூவடி ஆசிரியத்தோடு வஞ்சி. ஆசிரியர் பாட்டுக்கு சிற்றெல்லை 3 அடி. 3 அடியில ஆசிரியர் பாட்டு, அது குறைஞ்சி ஆசிரியர் பாட்டு 2 அடியில பாடக்கூடாது. ஆனா 2 அடியும் சுரிதகம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வரும். அதை தனியா வச்சுங்க. நீங்க சுரிதகம் என்ற அந்த இடத்துல வெண்பா களிப்பாட்டு சுரிதகம் வரும், வஞ்சிப்பாட்டு சுரிதகம் வரும். அதாவது வஞ்சிப்பாட்டுல கடைசியா எழுதி அந்த ஆசிரியர் விருத்தம், ஆசிரியர் பா எழுதி அது பேர் சுரிதகம்னு பேரு. அந்த சுரிதகத்திலே உங்களுக்கு 2 அடியான ஆசிரியப்பா வரும். அதை விட்டுடுங்க. தனிப்பட்ட முறையிலே நீங்க ஒரு ஆசிரியப்பா பாட வேண்டுமானால் 3 அடிக்கு குறைந்து ஆசிரியப்பா வராது. அப்ப ஆசிரியப்பாவுடைய சிற்ற எல்லை உங்களுக்கு 3 அடி. அது போலவே வஞ்சி பாட்டு அங்க மேல நான் உங்களுக்கு முதல்ல பாடும் போது உங்களுக்கு காட்டினேன். வஞ்சி பாட்டுடைய அடிகள் குரல் அடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பான்னு காட்டினேன். அதுல உங்களுக்கு 6 அடியோ 7 அடியோ எழுதி இருக்கிற. ஆனா அந்த அடிக்கு கூட அந்த வஞ்சியினுடைய அடிகள் சிற்றெல்லை 3 அடி வரும். 2 அடியில அந்த வஞ்சி பாட்டு நம்ம பாடிட்டோம்னு சொல்லக்கூடாது. 2 அடியை போட்டு கீழே தனிச்சொல்ல போட்டு சுரிதகத்தை போடக்கூடாது. ஏன் அது 3 அடி வரும் தெரியுமா? ஏன் 3 அடி வரும் தெரியுமா? மேல இருக்கின்ற வஞ்சி அடிகளை விட குறைந்த அடிகளை பெற்று சுரிதகம் வர வேண்டும். புரியுதா? அப்ப சுரிதகம் 2 அடிக்கு கீழே வராது. வெண்பாவில குரல் போட்டு ஒரு சுரிதகம் போடலாம். ஆசிரியப்பாவில அதற்காகத்தான் அந்த இடத்துல 2 அடி பெற்று சுரிதகம் ஆசிரியப்பாவில வந்தது. அப்ப இந்த 2 அடிக்கு மேல அதிகமாக உள்ள அடி 3 அடி. அப்ப 3 அடியில உங்களுக்கு வஞ்சிப்பா வரும். இது தெரியும். அப்ப ஆசிரியப்பா 3 அடி வரும், வஞ்சிப்பா 3 அடி வரும். சரி, இந்த ஈரடி வெண்பா சிறுமை சொன்னாங்களே, அதுக்கு பெருமை சொன்னாங்களா? அதோட எல்லை முடிவு எத்தனை அடிகள் அது வரும் என்று சொன்னாங்களா? ஆனா இங்க சொல்லல. ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு வெண்பாவுடைய பேரெல்லைக்கு உரை ஆசிரியர்கள் 2 நிலையாக உரை காணுகிறார்கள். 2 நிலை உரை இருக்குது. இளம்பொருணாரும் சரி, நச்சினார்கனும் சரி, இன்னும் எல்லா உரைகளும் பார்த்து கொண்டு வந்தோமானால், தொல்காப்பிய உரைகள் எல்லாம் பார்த்து வந்தோம்னா உங்களுக்கு வெண்பாவுடைய பேரெல்லை என்று வருகின்ற போது 12 அடிகள், 12 அடிகள் வெண்பாவின் பேரெல்லை. பகடை வெண்பா என்று சொல்லப்படுகின்ற வெண்பா 12 அடிகளை பெற்று வரும் என்று பேரெல்லை சொல்வார்கள். அதுக்கு இலக்கணம் என்ன இருக்கிறது என்றால், 73 அடிகள் பெறும் பகடை வெண்பா 73 அடிகள் பெறும் இலக்கணம் இருக்கும். இப்ப இதுக்கு உரை கண்டவர்கள் 73 இன்னொன்னு இல்ல தப்பா சொல்ல 73 இல்ல, நாமூன் அடிகள் பெறும். நாமூனா இல்ல முன்னாங்கு அடிகள் பெறும் வரும். முன்னாங்கு என்னாச்சு? முன்னாங்குன்னா எத்தனை? 12 அடி. முன்னாங்கு 12. அப்ப பகடை வெண்பா 12 அடியில வரும் என்கின்ற ஒரு கருத்து உரை ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது. இன்னும் சில பேர் முன்னாங்கு என்பதை கூட்டி 3, 4, 7 அடிகள் தான் பெற்று வரும் பகடை வெண்பா என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு கருத்து இருக்கிறது. அப்ப வெண்பாவுடைய பேரெல்லை உரையாசிரியர்களால் 12 என்றும் 7 என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இதுக்கு என்னதான் இப்ப அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப நீங்க என்னங்கய்யா சொல்றீங்க? என்னுடைய கருத்தை நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆசிரியர், நான் இந்த கேள்வியை ஆசிரியர்கிட்ட கேட்டேன், நூற்கட கோபாலகிட்ட கேட்டேன். 7 அடி தாண்டா சரியா இருக்குன்னு. 7 அடி தான் சரியா இருக்கும். 12 அவங்க பெருக்கி சொல்லிட்டாங்க, கூட்டி சொல்வதுதான் சரின்னு. அப்ப அவர் எனக்கு நிறைய விளக்கம் சொன்னார். அதுக்கான விளக்கங்கள் அவர் சொன்னது அந்த வயதுல என்னால் அதை பதிவு செய்து கொள்ள முடியவில்லை. ஆனால் என்னுடைய ஆய்வின் பிரகாரம்
இந்த பகடை வெண்பாவுக்கு இனமாக சொல்லப்படுகின்ற துறை வெண்டுரைன்னு ஒண்ணு இருக்குது இல்லவா? வெண்டுரை. பகடை வெண்பாவுக்கு இனம் வந்து வெண்டுரை. அதாவது இனம் ஆக்கப்பட்டது எப்படி ஆக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு பாட்டுடைய அடிகள் எத்தனை பெற்று வந்ததோ அதற்கு அது இனமாக ஆக்கப்பட்டது. இப்ப குறளுக்கு இனம் குறட்டாழிசை வரும். அப்ப குறட்டாழிசை எல்லாம் 2 அடியை பெற்று தான் வரும். சிந்தியல் வெண்பாவிற்கும் அளவியல் வெண்பாவுக்கும் இனம் உங்களுக்கு வெண்பா விருத்தம், வெண்விருத்தம், வெளிவிருத்தம். வெளிவிருத்தம் என்று சொல்லப்படுகின்ற பாட்டு வந்து 3 அடியாக வருகின்ற சிந்தியல் பாட்டிற்கும் 4 அடியாக வருகின்ற அளவியல் பாட்டுக்கும் இனமாக வெளிவிருத்தம் பேசப்படும். அது வெளிவிருத்தம் 3 அடியாலும் வரும், 4 அடியாலும் வரும். வெண்டுரை என்று சொல்லப்படுகின்ற இனம் பகடை வெண்பாவுக்கு இனமாக சொல்லப்படும். ஆக வெண்டுரை என்பதற்கு எத்தனை அடிகள் வரும் என்பதை இலக்கண நூல்கள் வரையறுத்து சொல்லிவிட்டன. வெண்டுரை என்பது 7 அடிகளை பெற்று வரும் என்பது இலக்கணம் சொல்லப்பட்ட காரணத்தால் பகடை வெண்பாவின் இனமாக வெண்டுரை இருப்பதால் பகடை வெண்பாவும் 7 அடியைத்தான் பெற்று வரும் என்பது என்னுடைய ஆய்வு முடிவு. இது சும்மா ஒரு கணக்குல வச்சுங்க. இப்ப ஐயா நாங்க பகடை வெண்பா 7 அடியில எழுதத்தா 12 அடியில எழுதத்தா என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் கேட்டீர்களானால் 7 அடியில் எழுதுவது சிறப்பு. சரி, ஏன்னா உரையாசிரியர் 2 வகையாக அப்ப வெண்பாவுக்கு சிற்றெல்லை ஈரடி, பேரெல்லை 7 அடி. ஆசிரியர் பாவுக்கு சிற்றெல்லை 3 அடி, பேரெல்லை அளவில்லை. எத்தனை அடி வேண்டுமானால் ஆசிரியர் பாவை எழுதி போகலாம். வள்ளல் பெருமான் 1600 அடிகளுக்கு மேல ஆசிரியர் பாவை அருட்பெருஞ்சோதியாகவே எழுதியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கு தகுந்தாற்போல் புலவனின் கருத்துக்கு தகுந்தாற்போல் ஆசிரியர் பாவை நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரி, வஞ்சிப்பாவும் அப்படித்தான். எத்தனை அடி வேண்டுமான வஞ்சி அடிகளை நீங்க எழுதலாம். 100 அடி, 200 அடி, 300 அடி, 400 அடி கூட வஞ்சி அடிகளை வைத்து ஒரு பாட்டை நீங்கள் எழுதலாம். எஞ்சியது 2 அடியே இழிவன மொழிப. இப்ப எஞ்சியதுன்னு சொல்றது ஒரு பாட்டு பேரையே சொல்லாம விட்டுட்டார். எவ்வளவு அழகா சொல்லாம விட்டார் பாரு. வெண்பாவை சொன்னாரு, ஆசிரியர் பாவை சொன்னாரு, வஞ்சிப்பாட்டு சொன்னாரு, எஞ்சியதுன்னு சொன்னாரு பாருங்க. அப்ப எஞ்சியது என்ன? கலிப்பா. கலிப்பாவுடைய சிற்றெல்லை 2 அடியே. அதனுடைய கலிப்பாவுடைய தரவுகள் 4 அடிக்கு குறைந்து வராது என்பதை இந்த நூற்பா நமக்கு சொல்கிறது. கலிப்பாவுடைய தரவு 4 அடிகளை பெற்று அதுக்கு கலிப்பாட்டுக்கு சிற்றல் இழிவு என்பது குறைவு. குறைந்த அடி உங்களுக்கு இதுதான் என்பதை உங்களுக்கு 2 4 ஈரடி வெண்பாவுக்கு சிறுமை 3 அடி. அதுபோல கலிப்பாட்டுடைய தரவுக்கும் எல்லை இல்லை. அதுல சில பாடல்களுக்கு உங்களுக்கு எல்லையெல்லாம் சொல்லுவாங்க, அந்தந்த பாட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லை இல்லாமலும் 60 அடி 30 அடி 40 அடி எல்லாம் தரவு வரும். அதையெல்லாம் நம்ம கலிப்பாட்டு பறிக்கின்றது பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வந்து உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த இடம் எல்லாரும் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டிய செய்திகள். எந்தெந்த சீர் எந்தெந்த பாட்டுல வரும் வராது. இயற்சீர் உரிச்சீரும் விரவியும் வரும். இயற்சீர்னா என்ன? ஈரசைச்சீர்களாகிய 4 தேமா, புலிமா, கூவிளம், கருவிளம். இந்த 4 சீர்களும் எல்லா பாடல்களும் சென்று இயல்பாக பயிலும். அதனாலதான் அதை வந்து இயற்சீர்னு பேரே வச்சாங்க. இப்ப பொதுச்சீர் எல்லா பாட்டிலும் வராது. இயற்சீர் மட்டும் உங்களுக்கு விரவி. அப்ப இயற்சீரும் வரும். உரிச்சீர் என்ன? காய்ச்சீரும் கடிச்சீரும் உரிச்சீர். இந்த 4 சீரும் விரவி வரும்னா நிறைய எல்லா பாடலும் பரவி வரும். பொதுச்சீர் என்று சொல்லப்பட்ட 16 சீரும் 4 அசைச்சீர்கள் அருகியே வரும். எங்கோ 1 2 தான் வரும். அப்ப அருகுதல் என்றால் 1 2 என்ற அளவுக்கு நீங்க அதை நீங்க புரிஞ்சுங்க. அருகியே வரும். சரிதானா? நாலசைச்சீர் பொதுச்சீர் வஞ்சியுள்ளே வரும். நாலசையாக காட்டப்பட்ட 16 சீர்களும் வஞ்சிப்பாட்டுக்குள் வரும். நான் உங்களுக்கு அந்த வஞ்சிப்பாட்டுடைய அந்த அடி, அதாவது கொல்லடி விளக்கின்ற இடத்திலே இந்த 4 சீர்கள் 16 வந்த சீர்கள் வந்த பாட்டை நான் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கிறேன். ஆக 4 சீர்கள் 14 உங்களுக்கு வஞ்சிப்பாட்டுக்குள் வரும். வஞ்சி உரிச்சீர் வெண்பாவில் வரப்பெறும்.
வஞ்சி 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 உரிச்சி வெண்பாவில் வரல, தப்பா எழுதி இருக்குது. வஞ்சி உரிச்சி வெண்பாவில் வரப்போறா, வஞ்சிக்குரிய உரிச்சீர் என்ன? கனிச்சீர். இது தப்பா எழுதி இருக்குது, இது இப்படி வராது. வஞ்சி உரிச்சு, அத பொதுச்சீர் பொதுச்சீர் வஞ்சி உள்ளே வரும், அது சரி. வஞ்சி உரிச்சி வெண்பாவில் வரப்பெறா, வரப்பெறா. நான் வருன்னு படிச்சுட்டேன் இல்லையா, சரியாத்தான் எழுதியிருக்கிறேன். வஞ்சி உரிச்சீர் வெண்பாவில் வரப்பெறா. அப்ப என்ன அதுக்கு பொருள்? நான்கசைச்சீர்கள் பூச்சீரும் நிழற்சீரும் வெண்பாவில் வராது என்கின்ற ஒரு கருத்தும், கனிச்சீர் வஞ்சிக்கு உரிய சீர் கனிச்சீர் தானே, அந்த கனிச்சீர் வெண்பாவில் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நேரா சொல்ல வெண்பாவில் கனிச்சீர் வராது, அவ்வளவுதான் இந்த இந்த வரிக்கான பொருள். நாலசைச்சீராகிய பொதுச்சீர் வெண்பாவில் வரப்பெற, அதை முதல்ல சொல்லிட்டேன். சரி, நேரிற்று இயற்றி ஒத்தாரிசை கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவின் ஈற்றிலும் வரப்பெற. ரொம்ப முக்கியமான இடம் இது. நேரிற்று இயற்றீர் என்பது தேமா புளிமா, இந்த இரண்டு சீரும் ஒத்தாரிசை கலிப்பாவில் வராது என்பதும், வஞ்சிப்பா எழுதுறீங்கல்ல, மேல நான் உங்களுக்கு வஞ்சிப்பா எழுதி காட்டினேன், அந்த பாவின் ஈற்றின் இறுதியிலே வராது. ஈற்று கடைசி சீராக தேமாவும் புளிமாவும் வராது. ஏன் வராதுன்னா, அது வந்தா வஞ்சியினுடைய ஓசையை கொடுக்காது, வஞ்சிப்பாட்டுக்குரிய அந்த ஓசையை கொடுக்காது என்பதால் இந்த இயற்சியிலிருந்து வரப்பெறா என்கின்ற வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம், என்றைக்குமே மனதில் இருக்கிற பாடம். அதை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக இங்கே எழுதியிருக்கிறேன். வஞ்சிப்பாவில் பொதுச்சீர் 16 வரும், அது மேல சொன்னதுதான் கொஞ்சம் பிரிச்சு எழுதியிருக்கிறேன். நிழற்சீர் 8 வஞ்சிப்பாவை தவிர வேறு பாக்களில் வராது. இப்ப நான் உங்களுக்கு நாலசைச்சீர்கள் கலிப்பா ஆசிரியப்பால வரும், கலிப்பாவில வரும் சொன்னேன். ஆனால் வரும், அதுல நிழற்சீர் வராதுன்னு முடிவு பண்ணணும். அப்ப என்ன சீர் வரும்? பூச்சீர் வரும். பூச்சீர் 8 இருக்குது இல்லவா, பூச்சீர் 8 வரும். நிழற்சீர் 8 வஞ்சிப்பாவை தவிர வேறு எந்த பாவிலும் வராது. அடுத்தது வஞ்சியுள் வஞ்சிப்பாட்டுக்குள்ளேயே இரண்டு நாலசைச்சீர்கள் அருகி வரும். ரெண்டு நாலசைச்சீர் வஞ்சிப்பாட்டுல வரும்னு சொல்லிட்டாரு, பாட்டு முழுவதும் வராது. எங்கோ ஒரு இடத்துல ரெண்டு நாலசைச்சீர்கள் அருகி வரும், ஏதோ ஒரு வரியில வரும். ஆக வஞ்சிப்பாட்டு குலடி வஞ்சிப்பாவிலும் சிந்தடி வஞ்சிப்பாவிலும் நாலசைச்சீர்கள் வரும். அப்போ ஓரடியில ஒன்று வரும், ஒன்று வேற சீரா வரும். அப்ப இரண்டு நாலசைச்சீரா வருவது அருகி வரும் என்பதால அருகி வராமல் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் செய்தி. அடுத்து ஆசிரியத்துள் கலியுள், ஆசிரியர் பாட்டுக்குள்ளும் கலியுள்ளும் ஓரடியில் ஒன்றேதான் வரும். ஆசிரியர் பாட்டுல உங்களுக்கு நாலசைச்சீர் வரணும்னா அது அது உங்களுக்கு ஒரே ஒரு நாலசைச்சீர் தான் ஒரு அடியில வரும், ரெண்டு நாலசைச்சீர்லாம் வராது. அதையே இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவார்கள். நாலசைச்சீர், அந்த நாலசைச்சீர் எப்படி வரும் தெரியுமா? தேமா தன் பூத்தாப்பா மேல நிழற்சி வராதுன்னு சொல்லிட்டு தொட்டு அது ஒதுக்கியாச்சு. பூச்சீர் தான் இப்ப வரும், கலிப்பாடு நாலசைச்சீர் ஆசிரியர் பாவிலும் கலிப்பாவிலும் வரும். அது கூட எப்படி வரும் தெரியுமா? கடைசி சொல் உகர ஈற்றை குற்றியல் உகர ஈற்று குற்றியல் உகரத்தை பெற்று வரும். குற்றியல் உகரத்தை பெறாத உள்ள சீர் வராது. நாலசைச்சீரா இருக்கும், ஆனா அது குற்றியல் உகர சீரா இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இதுல விரிவாக எங்க சொல்லப்படாத கருத்து இதெல்லாம். குற்றியல் உகர சீரா, அதாவது நாலசைச்சீர் வரும், கடைசி எழுத்து உகர எழுத்தாக இருக்கும். அச்சா, ஆசிரியர் கலிப்பாயில் ஓரடியில் ஒன்றேதான் வரும், அந்த ஒன்றும் குற்றியல் உகரத்தை பெற்று வரும், ஈற்றுச்சீர் உகரச்சீரா பெற்று வரும். பாவினத்துள், பாவினம் என்று சொல்லப்பட்ட துறை, தாழிசை, விருத்தம், இவையில் நாலசைச்சீர்கள் வாரா. இந்த யாப்பெருங்கலத்துக்கு உரை எழுதியவர்கள் எழுதியிருக்கின்ற செய்தி. அடுத்து ஒத்தாழிசை கலிப்பாவில் தேமா புளிமா, ரொம்ப முக்கியம் இது. தேமா வச்சு தரவுல எங்கேயும் எழுதிடக்கூடாது. ஒத்தாழிசை கலிப்பாவில தேமா புளிமா, கூவிளங்கனி கருவிளங்கனி வாரா, இந்த 4 சீரும் ஒத்தாழிசை கலிப்பாவில வச்சு எழுதக்கூடாது. ஏன்னா இது வராதுன்னு தெரியாத கூட சில முகநூல் உலகத்துல ஒத்தாரிசை கலிப்பாவை சொல்லி கொடுக்கும் போது இதை சொல்லாம விட்டுட்டாங்க. அவங்க தேமா புளிமாவெல்லாம் வச்சு ஒத்தாரிசை கலிப்பாவை எழுதுறாங்க. வராதுன்னு சொல்லணும் அல்லவா?
தேமா வராது புளிமா வர ஒத்தாரிசை கழிப்பா சொல்லி கொடுக்க வந்தவரு 3 உலகத்துல தேமா புளிமா கூவிலங்கனி கருவிலங்கனி வராதுன்னு சொல்லணும் இல்லையா? இது அவங்க இந்த இடங்கள்லாம் அவங்க யாரும் கற்காத காரணத்தால அதை சொல்லாத காரணத்துக்கு எழுதுகின்ற பாட்டில் தேமா புளிமா வந்தா அது களிப்பாட்டுக்குரிய ஓசையை கொடுக்காது. அதனால் தேமா புளிமா கூவிலங்கனி கவிலங்கனி இந்த 4 சீர்களும் ஒத்தாரிசை கலிப்பாவில் வராது. கலிப்பாவுள் குற்றுகரம் வந்துழி அன்றினா குற்றுகரம் இருந்தாதான் பூச்சீர் வரும், அன்றி பூச்சீர் வரா. அதாவது குற்றுகரத்தோட பூச்சீர் வரும். அப்படி எடுத்துங்க. குற்றுகரத்தோட பூச்சீர் வரும். வெண்பாவுள் கனிச்சீரும் நாளசெச்சீரும் வாரா. கருவிலங்கனியும் ஆசிரியத்துள் காய்ச்சீர் அருகி வரும். இப்ப ஆசிரியர் பாட்டு எழுதும் போது காய்ச்சீர் அருகி வரும். அப்ப தேமாங்காய் புளிமாங்காய் குவிலங்காய் கருவிலங்காய் ஆசிரியர் பாவில் வரும். என் போன்றவர்கள் ஓசையை பார்த்து தேமாங்காயும் புளிமாங்காயும் வச்சு நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அருகிதான் வரும். நான் எல்லா இடத்துலையும் வைக்க கூடாது. ஒரு ஆசிரியர் பாடல 100 அடி இருக்குதுன்னா ஒரு 2 இடத்துல வரலாம். அடிக்கடி காய்ச்சீரை வைக்க கூடாது. அருகி வரும். ஒரு கருத்துக்காக நீங்க அதை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல நல்ல கருத்து வருது போயிடக்கூடாதுன்னா காய்ச்சல் அருகி வரும். கருவிலங்கனியும் கூவிலங்கனியும் வாரா. அங்க மேல களிப்பாட்டுல சொன்ன மாதிரியே கருவிலங்கனியும் கூவிலங்கனியும் வாரா. இப்ப ஆசிரியர் பாடல் உங்களுக்கு நாளசச்சீரு பூச்சீர் வரும். நிலச்சீரு உங்களுக்கு எந்த பாட்டிலையும் வஞ்சி பாட்டை தவிர வேற பாட்டுல வராதுன்னு சொல்லிட்டு தொட்டு பூச்சீரு தான் வரும் என்கின்ற ஒரு கருத்து இருந்தாலும் அது குற்றுகரம் வந்துழி அன்றி பூச்சீர் வாரா. அப்ப குற்றுகரத்தோடு நாளசச்சீராகிய பூச்சீர் ஆசிரியர் பாவில் வரும். இன்னையோட இப்ப ஜெயசக்தி ஆசிரியர் பாவில நாளசச்சீரை வச்சு பொழின்னு பொழி போறாங்க. காய்ச்சீரையும் வச்சு எழுதலாம். செத்தனமா காய்ச்சீரையும் வச்சு நீங்க ஆசிரியர் பா எழுதலாம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு அடிகள் குறித்து வந்த பாடல்களில் எந்தெந்த அடி குறித்து நம்ம சென்ற முன்வாரம் பாடம் பார்த்தோம். அந்த அடிகளில் எந்தெந்த பாட்டுடைய அடிகள் மயங்கும் என்பதையும் அந்த அடிகளுக்குள் எந்தெந்த சீர்கள் வாராது என்பதையும் இன்றைய பாடமாக நாம் பார்த்தோம். இந்த பாடத்திலே உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ராமதாஸ், ஏதாவது ஐயம் இருக்குதா ராமதாஸ்? இல்லைங்க ஐயா. அந்த இது எழுதுனீங்க இல்லையா, பாவை களிப்பாட்டு தானப்பா. பாவை களிப்பாட்டு. இப்ப உங்களுக்கு நான் சொன்ன பிரகாரம் களிப்பாட்டுல உங்களுக்கு தேமா புளிமா வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப களிப்பாட்டுல பாவை பாட்டாகிய இரட்டரணை கொச்சைக்கு களிப்பால தேமா புளிமா வருது இல்லையா? வருது. அப்ப அது வந்தா அது எப்படி வரும்னா வெண்டலையோட வரும். வெண்டலையோட நீங்க அங்க தேமா முன்னு நேரே வச்சுட்டா தப்பாயிடும். ஏன் அது ஏன் வராதுன்னா மாச்சீர் நேரொன்றிய ஆசிரியர் களிப்பாலும் வரக்கூடாது. அப்ப வெண்டலையா ஆக்கி அந்த வெண்டலை கூட உங்களுக்கு களிப்பாட்டுடைய மெயின் இனம். இது இரட்டணை கொச்சிக்கு பால் வகை. அதாவது இனமாக வருவது களிப்பா வகை. இரட்டணை கொச்சை களிப்பா என்பது இனம். இனப்பாட்டுக்குள்ளும் அங்க தலைமை பாட்டில் வராத அந்த தேமா புளிமா வரக்கூடாதுன்னு நேரொன்றிய ஆசிரியர் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவை பண்ணி அதை வெண்டலையா வர வச்சாங்க. வெண்டலை வந்துதா? அதுல ஒரு இடம் ஒரு செய்தி இருக்குது. அந்த இரட்டை கொச்சை கழிப்பா எழுதுவதில் ஒரு இடம் இன்னொரு செய்தி இருக்குது. நேரொன்றிய ஆசிரியர் அதை உங்களுக்கு இரட்டை கொச்சை கழிப்பா நீங்க எழுதுகின்ற பொழுது ஒரு அடி அப்படியே 4 சீர், அதுக்கு அப்படியே 8 சீர், 8 அடி அப்படியே வெண்டலை நீங்க 8 சீருக்கு பார்க்கணும். ஈற்றினுடைய முடிவில் இருந்து அடியின் தொடக்கத்துக்கு நீங்க வெண்டலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் இரட்டை கொச்சை கழிப்பா எழுதுகின்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்தை ஈற்றினுடைய முடிவுல மாச்சீர் வரும். நீங்க எழுதுகின்ற கருத்துல மாச்சீர் சில இடத்துல வரும் இல்லையா? மாச்சீர் அந்த மாச்சீரை நோக்கி அடுத்த அடி நேரில் தொடங்காது.
ஏன் தொடங்காதுன்னா அங்க மாச்சீர் இருந்தா இது நேர்ல தொடங்குனா நேரொன்றிய ஆசிரியர் தலை மட்டும் இந்த இரட்டவணை கட்சியை கழிப்பால் அடியின் முடிவிலிருந்து தொடக்கத்துக்கு கூட வராது. எவ்வளவு எவ்வளவு முன்னோர்கள் சிந்திச்சிருக்கிறாங்க. அந்த வகைப்பாட்டுக்கு எதிர்ப்பான ஒன்றை அதனுடைய இனமாக வருவதில் கூட வைக்கல. நெகிழ்வு கொடுத்தாங்க. வெண்டலை என்று வருகின்ற அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கலிப்பாவில் வெண்டலை வந்து மயங்குன்னு அவர் சொல்லிட்டாரு. கலிப்பாவில் வெண்பாவுக்குரிய சீர் வந்து மயங்குன்னு இப்ப உங்களுக்கு சொன்ன பாடத்தில் நான் சொல்லிட்டேன். அப்ப இரட்டணை கொச்சி கலிப்பாவில் இந்த கலிப்பாக்க வெண்டலையில் வந்து இரட்டணை கொச்சி கலிப்பா எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்பட்டாலும் 4வது சீர் மாச்சீராக இருக்குமானால் அடுத்த அடி நேரில் தொடங்காது, அது நிறையில்தான் தொடங்கும். நிறையில் தொடங்குகின்ற பாட்டாகத்தான் ஈட்டடியில உங்களுக்கு மாச்சீர் வரும். அதுக்கு நீங்க உதாரணம் பார்க்கணும்னா திருப்பாவையும் திருவம்பாவையும் நீங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். நேர்ல முடிச்சிருக்கிற பாட்டு எல்லாம் நிறையில் தொடங்கி இருக்கும். ஏன்னு கேட்டா அது வந்தா அந்த ஓசை மாறும் என்பதால நம்ம முன்னோர்கள் அதை ஒதுக்கி வைத்தார்கள். இதே செய்திதான் கலிவெண்பான்னு ஒண்ணு இருக்குது, வெண்கலிப்பான்னு ஒண்ணு இருக்குது. இந்த வெண்கலிப்பாவுல சீர்கள் தலை தட்டிலாம் வரலாம் வெண்கலிப்பாவுல. ஆனால் நேரொன்றிய ஆசிரியர் தலை வராது. வெண்கலிப்பாவுல நேர்முன் நிறை வருகின்றவனு நேரொன்றிய ஆசிரியர் வராம போயிடும். வெண்கலிப்பாவுல அது ஒரு விதி. இதெல்லாம் நம்ம அந்த பாடல்கள் எழுதுகின்ற போது விரிவாக பார்க்கலாம். வேறு ஏதாவது ஐயம் இருப்பவர்கள் கேளு. ஐயா அந்த பாடல் நீங்க திருத்தம் காணும் போது அதை விளக்கி சொல்லிருக்கீங்க ஐயா. அந்த பாடல் உங்களுக்கு தெரிவதற்காக சொன்னேன். தங்களுக்கு அனுப்பும் போது அந்த விருத்தம் நீங்க அந்த திருத்தத்தை சொன்னீங்க. அதன்படி எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா தான் நீங்க பார்த்து சொல்லணும். இல்ல இது வந்து உங்களுக்காக உங்களுடைய இதுக்காக சொல்லல நானு. இந்த மாச்சீர் என்பது கலிப்பாட்டுல வராது என்பதற்கான ஒரு ஒரு பிடிப்பை சொன்ன உங்களுக்கு. எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அதை வந்து வெறுத்து இருக்கிறாங்க. மாச்சீர் கலியில வந்தா அது கலி ஓசையை கொடுக்காது என்பதால அது எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இனமாக உருவாக்கிய பாடல்களில் கூட இப்ப கலிப்பாட்டுல வந்து கலிவிருத்தெல்லாம் வருது பாருங்க. நான் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தேன். கலிவிருத்த வாய்ப்பாடுகளை போடுகின்ற பொழுது இப்ப நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30-40 கலிவிருத்தம் போட்டுக்கிறோம். அதுல தேமா புளிமா வருகின்ற இடங்கள்லாம் பெரும்பாலும் முன்னோர்கள் ஒரு செய்தியை செய்திருக்கிறாங்க. என்ன செய்திருக்கிறாங்க? குருளிற்று தேமான்னு போட்டு இருக்கிறாங்க இல்லையா? குருளிற்று தேமா அது இனம். அது இனத்துல வந்து அவன் குருளிற்று தேமான்னு போட்டதுக்கு காரணமே அந்த 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 ஓசை அந்த இனத்துக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க நேரொன்றிய ஆசிரியர் தலை. அந்த குருவிலா குறைக்கும் போது கொஞ்சம் கம்மியா ஆகுதான் ஓசை. இதெல்லாம் இப்படி இருக்குமான்னு நான் அந்த குருளிற்று தேமா இன்னும் அவங்க போட்டதை வச்சு நான் சிந்திச்சு பாக்குறேன். எல்லாமே இந்த ஓசையை அவங்க வந்து ரொம்ப கணிச்சு நமது முன்னோர்கள் பார்த்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியுது. சரி, வேற ஏதாவது ஐயங்கள் இருக்குதா? கொச்சக கலிப்பான்னா என்ன அர்த்தம்? கொச்சக கலிப்பா, தரவு கொச்சக கலிப்பா, வேற இன்னொரு பேர் சொன்னீங்க. புரியல. கேட்டதுதான் கொச்சக கலிப்பா என்பது 10 வகை பாட்டு. அது 10யும் முதல்ல சொல்லி கொச்சகம் என்பது அதாவது 10 கலிப்பாவுக்கு உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றாக ஏறிக்கொண்டே வரும். ஒவ்வொன்றா ஏறிக்கினே வரும். அப்போ தரவு மட்டும் வந்தா தரவு கொச்சகம். தரவோடு தனிச்சொல்லும் சுருதியும் வந்தா தரவும் சுருதியும் வந்து கொச்சகம். தரவோடு தாழிசை வந்தா அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. தரவுன்னா அதுவும் வேற என்ன பேர் தெரியல. தரவு என்பது இப்ப கலிப்பாவுக்கு மொத்தம் உறுப்புகள் இருக்குது. தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். 6 உறுப்புகள் இருக்குது. இந்த 6 உறுப்புகளும் எப்படி அமைய வேண்டும் என்பதை பொறுத்து அது 10 வகையா வருது. 6 உறுப்பு இதே அடி எண்ணிக்கையில இல்ல இந்த 6 உறுப்புகள்ல 3 உறுப்புகள் மட்டும் வருவது ஒரு பாட்டு, 4 உறுப்புகள் மட்டும் வருவது ஒரு பாட்டு, 5 உறுப்புகள் வருவது மட்டும் ஒரு பாட்டு, 6 உறுப்பும் வருவது ஒரு பாட்டு. இந்த 6 உறுப்புகளும் பலமுறையா வருவது ஒரு பாட்டு. தாழிசை 2-3 முதல்ல ஒரு தாழிசை பின்னால ஒரு தாழிசை. இது விரிவா நம்ம கற்க வேண்டிய பாடம். இப்ப சாதாரணமா எடுத்து சொல்ல முடியாது. கலிப்பா வரும்போது இந்த எப்படி இன்னும் 2-3 வகுப்புல நீங்க அப்படி போயிடலாம். நம்ம உங்களுக்கு நீங்க அதை படிக்கணும்னா நீங்க
தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்று வேணா செய்கிறேன். ஆ. கலிப்பாவை குறித்து 10 வகையான கலிப்பாவும் நான் மாணவர்களுக்காக முன்பு நடத்திய பாடம் இருக்குது. தொடக்கத்தில் நடத்திய பாடம். அந்த 10 வகையான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஏன்னா அது இப்ப மட்டும் வந்து கொடுங்க. இந்த அது கொடுத்தீங்க, இடத்துல நான் நம்ம படிச்சு நடத்த பார்க்கறேன். இயலாது. இது இப்ப கொச்சை கலிப்பா நடத்த ஆரம்பிச்சோம்னா இன்னும் 1 மணி நேரம் போகும். இல்ல நீங்கள் நான் இல்ல மட்டும்தான் நீங்க இருப்போம். அனுப்பி வைங்க, விளக்க உரை அனுப்பி விளக்கம். வேணா ஜெயசக்தி வேணா இருக்கக்கூடும். ஒரு பற்றுடைய தமிழ் பற்றாளர். மத்தபடி எல்லாரும் போயிடுவாங்க. இதுவே நேரம் அதிகம். இல்ல விளக்கத்தை சரிதானா? அனுப்புங்க, விளக்கத்தை அனுப்புங்க, அதனால அதை வச்சு நான் உங்களுக்கு அந்த 10 வகை எப்படி எழுத வேண்டும் ம். எழுத வேண்டும்னு நான் மாணவர்கள் இதே மாதிரி இப்ப பாடம் நடத்துறோம் இல்லையா? இது போல எழுதின கோப்பு இருக்குது. அந்த 10 அதை கோப்பையும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதை அந்த அனுப்புங்க. கலிப்பா அந்த ஓகே. தலைப்புல வரும். அதுல நான் விளக்கமா எழுதியிருப்பேன். தரவு எப்படி வரும்? எப்படி வராது? தாழிசை எப்படி வரும்? எப்படி வராது? எதுகை எப்படி வரணும்? மோனை எப்படி வரணும்? எல்லாம் எழுதியிருப்பேன். சரி. எல்லாமே அனுப்புங்க, எழுதியிருப்பேன். அதை என்ன அனுப்புங்க. தரவுல எதுகை எப்படி வரணும்? அப்படியே 10 அடினா ஒரே எதுகையில் தரவு வரணுமா? ஏன்னா உதாரண பாட்டெல்லாம் தரவுல ஒரே எதுகையில இருக்கும். ஓ, முன்னோர்கள் பாட்டெல்லாம். நீங்களும் என்ன ஓ, நினைச்சீங்கன்னா ஒரே எதுகையில தான் எழுதணும்னு முடிவுக்கு வந்துருவீங்க. அப்படி அல்ல. எல்லா பாடல்களும் ஆசிரியர் பாவிலிருந்து கலிப்பா வரை எல்லாமே 2 அடிகளை பெற்றுத்தான் நடக்கும். எதுகை 2 அடிகளுக்கு எதுகை எதுகை பெற்று நடக்கும். எதுகை எதுகை இனமாக வருகின்ற பாடல்களில் தான் எதுகையினுடைய கட்டுப்பாடு. 4 அடி பெற்று வந்தால் விருத்தம், 3 அடி பெற்று வந்தால் தாழிசை, இப்படி வரும். ஆக வெண்பாவும் 2 அடிக்கு எதுக பெறும். ஆசிரியர் பாவும் 2 அடிக்கு எதுக பெறும். வஞ்சிப்பாவும் 2 அடிக்கு எதுக பெறும். கலிப்பாவும் 2 அடிக்கு எதுக பெறும். கலிப்பாவில சொல்ல அந்த 10 வகை கலிப்பாவும் 2 அடிக்கு எதுகை பெற்று வரும். இதெல்லாம் உங்களுக்கு நான் விரிவா எழுதியிருப்பேன். நீங்க அதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாத இடங்கள் இருந்தா நீங்க தொலைபேசியில் கேளுங்க. விருப்பப்படுற மாதிரி தெரியுது. விருப்பப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன் அதை மறைச்சு வைப்பாடு? எழுதியது எதுக்கு? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தானே. அதனால உங்களுடைய மின்னஞ்சலுக்கு உங்களுடைய இதுல அனுப்புறேன். மெசேஜர்லயே இதுல அனுப்புறேன். எல்லாருக்குமே அனுப்புறீங்களா? உங்களது பணி மிகவும் மிகவும் அருமையானது, மிகவும் சிறப்பானது. அப்புறம் நீங்க ஏன்னா கலிப்பா கடைசா படிக்கணும். முதல்ல ஆசிரியப்பா படிக்கணும், வெண்பா படிக்கணும், வஞ்சிப்பா படிக்கணும், கலிப்பா படிக்கணும். கடைசியா படிக்க வேண்டியது முன்னாடி படிக்க கூடாது. படிச்சா அது நமக்கு பாட்டின் மீது ஒரு மலைப்பு வந்துடும். எழுதுகின்ற மலைப்பு, ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்குதா? எந்த பாட்டும் கஷ்டம் கிடையாது. பாட்டு என்பதே நீங்கள் எழுத வருவது. நீங்க பாடம் மட்டும் கேட்டு உட்கார்ந்தா பாட்டு வராது. நிறைய எழுதணும். சரி, இன்னொரு செய்தி. எல்லாரும் பயிலரங்கத்துல பாட்டு எழுதி, பயிலரங்கத்துக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது. நெறிமுறையே சில பேர் உள்வாங்கவில்லை. இது பொதுவா சொல்லிடுறேன் நான். திங்கள் செவ்வாய், ஏன்னா பயிலரங்கத்துல இன்னைக்கும் 30-40 பாட்டு உள்ள வந்திருக்குது. நான் எப்ப பாக்குறது? கஷ்டம். ஏன்னா பயிலரங்கத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் புதிய பாட்டுக்கு இலக்கணம் எழுதுவேன். அது எழுத முடியாம இருக்குது. இந்த வகுப்பு நாங்க தொடங்கிய கொண்டு அந்த பாடம் எழுத முடியாம இருக்குது. ஒவ்வொரு புதிய இலக்கணத்தை ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொடுப்பேன். கலிவிருத்தம், சிந்துப்பாவுல ஒரு பாட்டு, விருத்த பாட்டு ஒன்றும், வெண்பா மேடை ஒன்றும், சிந்துப்பா மேடை ஒன்றும் 3 நாள் வெள்ளி, சனி, ஞாயிறு நடக்கும். இப்ப பயிலரங்கத்துல ஒரு 1000 பாடல்கள் எழுத வருகின்ற, கற்க வருகின்ற பாவலர்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்களும் 3 பாடல்கள் ஒரு பதிப்பில், ஒரு தலைப்பில் 3 பாடல் இருக்கணும். சில பேர் கூட வேற ஒரு 3 பாட்டு பதிவிடுறாங்க. 3 வேற தலைப்புல இருக்குது. அது கவிதை வளர்ச்சி கொடுக்காது. நீங்கள் 3 பாட்டுக்கு ஒரு தலைப்பை சிந்திக்கணும். அது வளர்ச்சி வேணும். அந்த ஒரு பாட்டை எடுத்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்துன்னு வச்சுங்க, ஒரே ஒரு தலைப்புல 100 பாட்டு கூட சிந்திச்சு எழுதுவேன். அதுபோல உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுவது ஒரு சிந்தனைக்கு எளிது. அதனால 3 பாடல் எழுது. சில பாடல்கள் 1 தாங்க வரும். அதுக்கு மேல கருத்து வராது. அதை பிடிச்சுக்கிட்டு நான் 3 பாட்டு தொங்கின்னு இருக்க கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சில பாடல்களுக்கு 1 தான் எழுத முடியும். 1 கருத்து தான் இருக்கிற பாட்டை எடுத்து வச்சுக்கின்னு
நீங்க 4 பாட்டு எல்லாம் 10 பாட்டு எல்லாம் பாட்டு தக்கையா வரும். பாட்டை எப்படி எழுத ஆரம்பிக்கணும்னா கருத்துகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொண்டு இந்த கருத்து புதிய கருத்தே புதிய கருத்தா வரணும். பழசெல்லாம் எடுத்துன்னு அவங்க சொன்னது இவங்க சொன்னது அங்க படிச்சது இங்க படிச்சது. சில பேருக்கு ஏதாவது ஒரு சொல்ல பிடிச்சிட்டா கூட அந்த சொல்ல எடுத்துட்டு வந்து எழுதிடுவார். எந்த படிச்சதும் உள்ள வரக்கூடாது. நான் அதாவது எல்லா கவிஞரும் எங்க அப்பா சொல்லுவாரு, எல்லா கவிஞரும் கிழக்க நோக்கி போனா நீ கவிதையில மேற்கொண்டு நோக்கி போறடான்னு. அதான் எப்படின்னா எல்லா கவிஞருக்கும் ஒரு சிந்தனை வரும். ஒரு தலைப்புன்னு வந்தா இப்ப இருக்கிற உங்க அத்தனை பேருக்கும் ஒரு சிந்தனை வரும். அதே சிந்தனை எனக்கும் வரும். எனக்கு வர்ற சிந்தனை உங்களுக்கு வரும். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அப்ப அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு ஒரே செய்தியில அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு இருக்கும். கடுகை துளைத்துன்னு அதே கருத்து இருக்கும். கடுகை துளைத்து 7 கடலை துளைத்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்ப அணு கடுகு என்பது கிட்டத்தட்ட கருத்தை ஒன்னாவது சொல்தான் மாத்திக்கினாங்க. கடலை கொண்டு வந்து இந்த ரெண்டுத்திலுமே நுழைக்க முடியாது. அப்போ ஒரே 2 கவிஞனுக்கும் ஒரே சிந்தனை வந்திருக்குது. ஆங்கில கவிஞனுக்கு இந்த சிந்தனை வரும், பிரெஞ்சு கவிஞனுக்கு வரும். அப்ப ஒண்ணு சிந்திக்கணும், நீங்க எல்லாருக்கும் இந்த சிந்தனை வரும். ஆனா சில சிந்தனை மற்றவர்களுக்கு வராது. அது உங்களுக்கு மட்டும் வரும். உங்க காட்சிக்கு மட்டும்தான் தெரியும், உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிந்தனை. இத பார்க்கும்போது இப்படி ஒரு பாட்டு இதுக்கு எழுதலாம். காலமேகன் பார்த்தான், புண்ணாக்க பார்த்தான், எண்ணெயை பார்த்தான். இது ரெண்டும் பார்த்தா அவனுக்கு ஒரு பாட்டு வந்தது. புண்ணாக்கையும் எண்ணெயும் பார்த்தா எண்ணெயை பார்த்தா ஒரு பாட்டு எழுதலாம். அப்படிதான் பாட்டை சிந்திக்கணும், ஒரு கருத்தை சிந்திக்கணும். புதுசா புதிய கருத்துகள் நமக்கு எங்க வருது, இப்படி அப்போ ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கின்னு புதிய கருத்தை இதில் எப்படி நுழைக்கலாம், எப்படி பார்த்தா புதிய கருத்து வரணும். தமிழ் நீங்க ஒரு கேள்வி கேட்கல, என்னங்க ஐயா அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் எல்லாம் எழுதிட்டாங்களே ஐயா, நான் என்னங்க ஐயா எழுதுறது. என் மாணவி ஒருத்தவங்க எழுதுனாங்க. என் மாணவி கிட்ட படிக்கிறேன், ஐயா நீங்களே எல்லாத்தையும் எழுதிட்டா நாங்க என்னத்தங்க ஐயா எழுதுறதுன்னாங்க. உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க வந்தாலும் தமிழ எழுதுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. மாடல் வகை சுவை இருக்குது இல்லையா? அது புதிய கருத்துகள் கிடைக்கின்ற போது ஒரு கருத்து என்றால் புதுசு இருக்கணும். சொல் புதிது. பாரதி சொன்னான், சொல் புதிது பொருள் புதிது. பாரதியுடைய சொல்ல அவனே அவன் பாட்டுக்கு அணிந்துரை எழுதணும். பாரதியை சொல்லி நிறைவு செய்யறேன். பாரதி பாட்டுக்கு அணிந்துரை எழுதினான். என்ன எழுதுனா, என் பாட்டு இருக்குது அது சொல் புதிது. எல்லாம் அந்த காலத்துல பாமரர்கள் புலமை நேர்ந்த அந்த பழைய சொற்களை வச்சு எழுதி இருந்தாங்க. நான் அப்படி எழுதல, என்னுடைய சொல்லெல்லாம் புதுசுல அந்த கவிதை உலகத்துக்கு. புதுசு புதியது, சொல் புதிது. அது மட்டும் இல்ல, பொருளும் புதிது. நான் ஏன் சொல்ல வருகின்ற பொருள் புதிது. அவன் பாட்டு நீ எந்த பாட்டை வேணாலும் படிச்சு பாருங்க, சர்ச்சைக்குரியதாகவே இருக்கும். சாதாரண பாறான், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கழித்தீர்த்தே ஏக்கத்திரை தீர்க்க வந்தாய் ஓடி வருகையிலே இன்னொரு ஒரு அடி போட்டுருவான். என்ன ஒவ்வொரு பாட்டும், காற்று வெளியினிலே கண்ணம்மா, அந்த பாட்டை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க படிச்சு பாருங்க, இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க. காற்று இல்ல நீங்க படிச்சு பார்க்க வேண்டாம். அந்த பாட்டு ஜெமினி கணேசனும் அந்த அம்மா இன்னொரு அம்மா சாவித்திரி அம்மாவும் பாடுற மாதிரி திரையுலகத்துல வரும். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. காற்று வெளியினிலே கண்ணம்மான்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு, காற்று வெளி, அவ்வளவு காதலாம் அவனுக்கு. இதை விட ஒரு கற்பனை சொல்ல முடியுமாமா? ஏமா நீங்க உங்களை கேட்டா என் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சுக்கிறீங்க. ஒரு உன் புள்ள வந்து இப்ப நீ உன் பிள்ளைய கூட்டு கேட்கற, என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குது. பையன் என்ன இம்மாத்திரம் இருக்குது இல்லையா? பையன் சொல்லுவான் இம்மாத்திரம் இருக்குதுமா. பாரதி சொல்றான், காற்று வெளியில இருக்கிறாளோடா. அப்ப எல்லாம் சொல்ல முடியுமா? காற்று வெளிக்கு அவன் காதல் எல்லை சொல்ல முடியுமா? என் காதல் காற்று வெளியை கடந்ததுன்றான். காற்று வெளியிடே கண்ணம்மா. என்ன அந்த மாதிரி ஒரு புதிய கருத்து. சொல் புதிது பொருள் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என் கவிதை ஒளி பொருந்தியது. பாரதியே அவனுக்கு அவன் கவிதைக்கு அணிந்துரை எழுதிட்டு போயிருக்கிறான். இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். பாடத்தை நிறைவு செய்வோம். மற்றொரு முறை பாரதியை குறித்து, பாரதியுடைய கவிநயம் ஏதாவது ஒரு முறையில் ஒரு பேச்சு நம்ம இதிலே நடத்துவோம். பாரதியுடைய கவிநயம், ஒவ்வொரு புலவரை குறித்து, காசி ஆனந்தனுடைய கவிதை வளம், பாரதியின் கவிதை வளம், இப்படி ஒவ்வொரு தலைப்புல, கம்பன் கவிதை வளம். கம்பன் எல்லாம் பேசினா இன்னையில இருந்து அடுத்த வருஷம் பேசிருக்கலாம். அவ்வளவு கவிதை வளம் இருக்கு.
விளக்கம் அல்ல. திருவள்ளுவருடைய பார்வை அணிப்பார்வை. அவர் திருவள்ளுவர் பார்த்தா நான் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அறம் மட்டும்தான் திருவள்ளுவர் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அதுல எவ்வளவு தமிழ் அழகு இருக்குது தெரியுமா? திருக்குறள்ல 2 அடியில எவ்வளவு அழகு இருக்கு தெரியுமா? என்னென்ன சாதனையை திருவள்ளுவர் பண்ணிட்டு போயிருக்கிறார் தெரியுமா? இப்படி நிறைய இருக்குது என்று சொல்லி அநேகமா யாருக்கும் ஐயம் இல்லை இந்த பாடத்துல இல்லை என்பதால் நாம் பாடத்தை நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா.